நீங்க வந்து ஒரு எம்சியா என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் அமேசிங் நீங்க சொன்ன என் மைக்கு பேசும்பா அப்படின்னு சொல்றதுக்கான சீக்ரெட்ஸ் என்னலாம் அப்படின்றது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு எம்சிக்கு நான் ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பஞ்சுவாலிட்டி. ஐ திங்க் அது ஒரு அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கோலை நோக்கி போறோம் அப்படின்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேணும், நான் இதை நோக்கி தான் போறேன். They always say, experience வந்து இயர்ஸ்ல நம்ம வந்து என்னைக்குமே கால்குலேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் 20 வருஷம் இருந்தோம் அவ்வளோ வருஷம் இருந்தோன்றது முக்கியம் இல்லை. அந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம் அதுதான், தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் டிஃப்ரென்ஸ். அந்த ஒரு கோட் வந்து என்ன ரொம்ப பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுச்சு. அது என்ன அப்படின்னா, யூ கேன் நெவர் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் இஃப் யூ ஸ்டாப் அண்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் ஈச் டாக் தட் பேக்ஸ் அட் யூ அப்படிங்கிறது. இந்த நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறவங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், அதுக்கான ஸ்டெப்பே எடுத்துருக்க மாட்டாங்க வாழ்க்கையில். பிகாஸ் எதர் கீப் கம்ப்ளைனிங் சம்திங் ஆர் தி அதர், டைம் இல்லை, இல்லாட்டி சோர்ஸ் இல்லை, இல்லை சப்போர்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இஃப் யூ ரியலி பேஷனேட், இஃப் யூ ரியலி ஹேவ் செல்ஃப் டிசிப்ளின், யூ கேன் டூ இட். நோ மேட்டர் அது எந்த கிவன் ஃபீல்டாக இருக்கா, நேம் இட், யூ கேன் டூ இட். போட்டுருந்தேன் வாட் இஸ் மை இக்கிகாய், என்னோட இக்கிகாய் ஆஃப் லைஃப்ங்கிறது என்னவா இருக்கும், அந்த 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இக்கிகாய் இருக்கும்ல. வாட் டு யூ லவ் டு டூ, வாட் ஆர் யூ குட் அட், அண்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அண்ட் கேன் யூ மேக் மணி அவுட் ஆஃப் இட். இந்த 4 விஷயம் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, நெகட்டிவாக ஒருத்தவங்க சொல்ல போது நம்மளை தாக்கும். அது பாசிட்டிவாக சொல்கிறத விட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து தாக்கணும். இது நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஒரு வெறி வரும் தெரியுமா. தட் இஸ் ரிசம்பிளிங் டு மை கோல் எனக்கு தோணுச்சு. நானும் வின் பண்ணணும், கிளைண்ட்டும் வின் பண்ணணும், அண்ட் கம்யூனிட்டியாக அஸ் அ சொசைட்டியாகவும் இது க்ரோ ஆகணும். இட் ஷுட் மேக் அன் இம்பாக்ட்டுங்கிறது எனக்கு ஒரு. ஸோ அவங்க ஒசத்தி அப்படின்னு சொல்கிறத விட அவங்க சுற்றி இருக்கிறவங்க கிட்ட வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான வழிகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதில் அழகு பார்க்கறது தான் ஒரு லீடரோட அழகு அப்படின்றதா சொல்லுவாங்க. பட் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் இஸ் ஐ டோன்ட் ஸ்பீக், மை ஒர்க் ஸ்பீக். வணக்கம் நேர்களே, மீண்டும் என்னோட எபிசோட் ஆஃப் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெல்கம் டு மாஸ்டர் த மைக் வித் மீ யோர் ஹோஸ்ட் மோனிஷா. மோனிஷா எஸ்ங்க, இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு எபிசோட் வந்து இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் எனக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் நம்ம லாஸ்ட் எண்ட் ஆஃப் த எபிசோட்ல பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட் முக்கியமாக யார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு, இல்லை என் பேஷன் என்னன்னே தெரியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும். இல்லை பேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி மானிட்டைஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க பார்க்கணும். அதை விட முக்கியமாக எனக்கு வந்து டைமே இல்லைங்க, சப்போர்ட்டே கிடைக்கலங்க, அதனால என் பேஷன்லாம் என்னால் பர்சியூவே பண்ண முடியல அப்படின்னு பல ரீசன்ஸோடு இருக்கீங்கன்னா இந்த எபிசோட் உங்களுக்காக தான். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. என்னங்க, இந்த பாட்டு நம்ம எல்லாருமே எப்பெல்லாம் டல் மோமெண்ட்ல இருக்குமோ அந்த பாடல் கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியே வந்துடும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல ஆண்கள் சொல்றதெல்லாம், ஐயோ நான் ஒரு பொண்ணா பிறந்திருந்தேன்னா இன்னைக்கு எல்லாம் பெண்கள் ராஜ்யமா இருக்கே, வாழ்க்கை ஓஹோன்னு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இன்னொரு தரப்புல பெண்களை கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆணா பிறந்திருந்தா ஜாலியா இருக்கலாம், எந்த கட்டாயமும் இருக்காது, ஜாலியா நம்ம லைஃப்ல எங்க வேணுமோ என்ன டைம்ல வேணுமோ போகலாம், என்ன வேணுமோ பண்ணலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்க ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதை விட முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனலா இருக்காங்க. ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட பேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ரொஃபஷனலா படிச்சு இன்னைக்கு அதை மானிட்டைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னு தெரியுமா, எங்களோட திரை, அதாவது எங்களோட எம்சி திரையில வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி. எவ்வளோ இன்டர்வியூஸ் நான் வந்து எம்சிஸோட பண்ணியிருக்கேன், ஆனா இவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வாங்க யாருன்னு அவங்க பார்க்கலாம். ஸோ ஹலோ, வெல்கம் டு our show, Dr. Jamila here with us. How are you, Jamila? First of all, thank you very much, Monisha. Thank you very much for inviting to this forum. And I'm so happy, so excited. I'm doing so great. And உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட எனர்ஜி லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். So thanks for having me here today. எப்படி இருக்கீங்க? I'm doing great. ஜம்முன்னு இருக்கேன். ஜம்முன்னு இருக்கீங்க. Yes. Wow, I love that. Okay, so Jamila, so ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை ஹோஸ்ட் பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா. ஸோ
எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பொதுவாவே நம்மளோட வாழ்க்கையில வந்து எல்லாமே நார்மலா இல்ல அப்டின்னா, எல்லாருமே சோகமாயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு திருநங்கையா இருந்தும், இத நீங்க ரொம்பவே பாசிட்டிவா இந்த பார்வைய உங்களையே நீங்க வித்தியாசமா பார்த்து, நீங்க உங்களோட லைஃப்ப பில்ட் பண்ணி வந்து, இன்னைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ ஃபார் தட். ஸோ லெட்ஸ் பிகின். பொதுவாவே சொல்லுவாங்க இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு எங்க போனாலும் வேல கிடைக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் பிரேக் த்ரூ கிடைச்சது அப்டின்றத நான் தெரிய ஆசைப்படுறேன். ஸோ பேசிக்கலி நான் ஒரு ஃபார்மசிஸ்ட். ஐ ஹவ் டன் அ கோர்ஸ் கால்ட் ஃபார்ம்டி. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது அது ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ். ம். ஸோ நான் காலேஜ் முடிச்ச உடனே பேக் தென் ஐ டிட்ன்ட் டூ டிரான்சிஷன். அப்போ வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனால நான் டிரான்சிஷன் பண்ணல. வித் மை டிகிரி ஐ காட் அன் ஜாப். காலேஜ் முடிச்சு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல ஐ காட் அ ஜாப். ஐ வாஸ் வொர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிளினிக்கல் பார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதிலிருந்து எனக்கு இன்னொரு ஆர்கனைசேஷன்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இன் வேலூர். நான் ஃபர்ஸ்ட் வொர்க் ம்ஹ்ம். பண்ணது சென்னையில. செகண்டா வொர்க் பண்ணது வேலூர்ல விச் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல். வெல் நோன் ஹாஸ்பிட்டல். அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட டிரான்சிஷன் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் ஜமீலா. வெளில நான் ம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடும்போது, இட் வாஸ் நாட் அ கேக் வாக். சர்டன்லி. இட் வாஸ் ரியலி ஹார்ட் பாத் அண்ட் ஆஃப்டர் அ வெரி லாங் ஸ்ட்ரகிள் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அன் ஸ்டார்ட் அப். ஒரு குட்டி ஆர்கனைசேஷன்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. த்ரூ லிங்க்டின் வழியா எனக்கு கிடைச்சது. அந்த பெர்சனுடைய பேர், அந்த எம்டியோட பேர் வந்து அ அரசு. ஸோ அவருக்கு நான் பிங் பண்ண உடனே, ஹி வாஸ் மோர் தென் ஹேப்பி டூ ஹேவ் மை ப்ரொஃபைல் அண்ட் ஹி செய்ட் எனக்கு ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க. ஐ வில் டூன்னு சொல்லிட்டு, நான் அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் வொர்க்கிங் இன் தட் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் அன் இயர். அதுக்கப்புறமா ஐ வாஸ் அந்த அந்த ஜாப் எல்லாம் ஓகே தான். இட் வாஸ் கம்ப்ளீட்லி குட். ரிலவென்ட் டூ மை ப்ரொஃபைல் எல்லாமே இருந்துச்சு. பட் தென் த ஆர்கனைசேஷன் டிட் நாட் ஹேட் மச் ஆஃப் பாலிசிஸ் ஃபார் மீ. ஃபார் அ பெர்சன் ம். லைக் மீ. என்னோட ஐடென்டிட்டிய பொருந்துற அளவுக்கு சில பாலிசிஸ் அங்க இல்ல. எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டூ மெடிக்கல் பெனிஃபிட்ஸா இருக்கலாம். இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கலாம். தோ ஐ வாஸ் வொர்க்கிங் ஆன் அ ரிமோட் பேசிஸ். எனக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிளேஸ் போலாம் அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்து ஐ ஆக்சிடென்ட்லி மெட் ஒன் ஆஃப் மை காலேஜ் சீனியர். ம். அவருடைய பேரு பாலாஜி சிவாஜி. ஸோ ஹி செட் "ஜமீலா யூ டிசர்வ் டூ பி இன் அ டிஃபரண்ட் பிளேஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஹி ட்ரைட் இன் ஹிஸ் ஓன் ஆர்கனைசேஷன் விச் ஐ அம் கரண்ட்லி அசோசியேட்டட் வித். ஸோ கரண்ட்லி ஐ எம் வொர்க்கிங் இன் அன் எம்என்சி. சென்னையில வெல் நோன் எம்என்சி தான். பட் அகைன் அதுக்குள்ள போகும்போது ரொம்ப ஈஸியா நான் அந்த பாத் இல்ல. ஏன் ம். அப்படின்னா அப்பதான் என்னோட லீகல் டிரான்சிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. மீனிங் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஐ வாஸ் சேஞ்சிங் நேம். ரைட். ஸோ டூ ஜமீலா என்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டி ஃபீமேல் நான் மாத்திட்டு இருந்தேன். அப்போ அந்த லீகல் இஷ்யூஸ் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு கிட்டத்தட்ட அந்த போராட்டம் வந்து ஒரு 3லேருந்து 4, 5 மாசம் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப லாங் ஸ்ட்ரகிள் தான். ம். பட் ஹி டிட்ன்ட் கிவ் அப். என்ன விட அந்த என்னோட சீனியர் சொன்னேன் இல்லையா? ஹி வாஸ் லைக் திஸ் இஸ் லைக் அ சேலஞ்ச் ஃபார் மீ. கண்டிப்பா அத பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹவ் அ ஸ்வீட். அவங்க மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி நெறைய பேர் இதுக்கு பின்னாடி வொர்க் பண்ணியிருக்காங்க. ஐ ஹேட் மை ம். குட் சர்க்கிள் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் ஹூ வர் சப்போர்ட்டிவ். அண்ட் தே ஆர் ஆல்சோ லைக் இல்ல இது ஒரு ஃபேஸ் தான் நம்ம கிராஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தே வர் புஷிங் மீ. ஸோ ஐ அம் சோ கிளாட். ஐ அம் சோ ஹேப்பி. கிரேட்ஃபுல் டூ த காட் தட் ஐ ஹேட் குட் பீப்பிள் அரவுண்ட் மீ. ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு. உங்களோட அசெட்டே வந்து உங்களோட நண்பர்கள் தான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ என்னைக்குமே உங்கள வந்து லோவா ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய "யூ கேன் டூ இட் யா! யூ கேன் டூ இட்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் ரைட்? ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க நம்ப "யூ ஹேவ் டூ பி வெரி வைஸ் இன் சூசிங் யுவர் சர்க்கிள் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் யூ சோஸ் தெம் வெரி வெல். ஸோ நீங்க சொன்னீங்க இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதே ரொம்ப கஷ்டங்க. நீங்க நேம் சேஞ்ச் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் கண்டிப்பா. ஸோ ஹவ் டிட் யூ உங்களோட டேலண்ட் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஸோ திஸ் ஹவ் யூ ஹேட் யூர் பிரேக் த்ரூ கார்ப்பரேட். உங்க டேலண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? தட்ஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலா நான் வந்து ஐ வாஸ் ரிஃப்ளெக்டிங் பேக் ஆன் திஸ். எப்படி தான் நம்ம இத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நெறைய மேடைகள்ல பேசியிருக்கேன். பட்டிமன்றங்கள்ல பேசியிருக்கேன். காலேஜஸ்ல வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டி, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் பேக் தென் ஐ நோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆர்ஜே. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 100 பேராவது என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. "நீ ஆர்ஜே ஆகலாம். நீ ஆர்ஜேவா முயற்சி பண்ணுன்னு" சொல்லிட்டு. பட் அத நான் பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. விஜேவா ட்ரை பண்ணுன்னு இருக்காங்க. எனக்கு இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. அழகா ம். புடவ கட்டிட்டு வந்து, சட்டிலா அதுக்கு ஏத்த மாரி அக்சஸரீஸ் போட்டு, மணக்க மணக்க தமிழ் நியூஸ் வாசிப்பாங்கல்ல. ரைட். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அப்படின்னு ஆஹா! சொல்லுவா அது அது ரொம்ப அழகா இருக்கும். அத பார்க்கறதுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் ஃபேன்டாஸ்டிக். பேக் தென் எனக்கு அது ஒரு எம்சியா இருக்கும். அது நான் இந்த மாரி ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எம்சின்னு ஒரு தனியா ஒரு ப்ரொஃபஷன் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரைட். ஐ வாஸ் டூயிங் டிஃபரண்ட் திங்ஸ். நான் என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷன்ல ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் ஐ காட் இன்டூ அ ஜாப். ஐ மீன் நான் ஜாப்க்குள்ள வந்துட்டேன். ஒரு நாள் ஒரு லீடர்ஷிப் கண்டக்ட் இருந்துச்சு. ம்ஹ்ம். அவங்க பேரு தீபா ராஜ். ஐ திங்க் ஒரு சூப்பர்வைசருக்கும் லீடர்ஷிப்க்கும் அதுதான் வித்தியாசம்னு நான் நெனைக்கிறேன். ரைட். நாங்க கால் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். Teamஸ்ல தான் கனெக்ட் பண்றோம். ரொம்ப நேரம்லாம் பேசல. ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்போம். அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. அவங்க என்ன பார்த்ததும் கிடையாது. ம்ஹ்ம். ஆனா பேச ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து, "ஜமீலா யூ காட் அ வெரி" அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் பச்சை மாத்துல ஆணி அடிச்ச மாரி நல்லா ஸ்ட்ராங்கா ஞாபகத்துல இருக்கு. "யூ காட் அ வெரி லாரல் டோன். மேபி யூ கேன் பி ஹோஸ்ட் ஃபார் அவர் ஈவென்ட்ஸ்" அப்படின்னு சொன்னாங்க. வாவ்! அவங்க சொன்னது மட்டும் இல்லாம, ஷி கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி.
அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மாசத்துல ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் அ பேனல் டிஸ்கஷன். ஒரு ம்ஹ்ம். பிரைட் மந்த் டிஸ்கஷன் அப்ப ரிகார்டிங் த எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஐ வாஸ் ரெப்ரசென்டிங் த கம்யூனிட்டி அண்ட் டாக்கிங் அபவுட் இட். அதுக்கப்புறம் நெறைய ஃபார்ம்ல பேச ஆரம்பிச்சேன். பட் ஒரு பிரேக் த்ரூ ஒரு ஹோஸ்ட்டா எப்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்டின்னா, ஒரு கிளையன்ட் விசிட். ஒரு பெரிய கிளையன்ட் விசிட் ஒரு டவுன் ஹால் நடந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200, 250 பேர் அசெம்பிள் ஆறாங்க. அப்ப ஷி டோல்ட் அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க ம். அப்டின்னு சொல்ட்டு. எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. இனிஷியலி நம்ம உண்மையுமே இதுக்கெல்லாம் கேப்பபிள் தானா? அது இந்த மாரி ஒரு 200, 250 பேரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல இருக்கிற கிளையன்ட் விசிட் ஷி ம். இஸ் கமிங் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி அண்ட் ஐம் கோயிங் டூ ஹோஸ்ட் திஸ் ஈவென்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஓகே மோதி பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இனிஷியலா எனக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் அவங்களே எழுதி குடுத்துட்டாங்க. நீங்க வந்துட்டு நீங்க செஞ்சா மட்டும் போதும். நீங்க பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாரி தான் எனக்கு சப்போர்ட் ஃபுல்லா குடுத்தாங்க எனக்கு. என்னோட பியூட்டிஃபுல். என்கேஜ்மென்ட் ஆஃபீசர்ஸ்லேருந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தவங்க வரைக்கும் எல்லாமே. ஸோ ஐ டிட் தட் அண்ட் தட் வாஸ் அ சூப்பர் ஹிட். தட் ஹேட் அ வெரி அமேசிங் வெல்கம் ஃப்ரம் த ஆடியன்ஸ். மீனிங் ஃப்ரம் அவர் ஓன் டீம். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஈவென்ட்ஸ்லயுமே பை டிஃபால்ட் ஜமீலா போடுங்க. அவ்வளோதான். அதுல ஜமீலா பேர்ல பாத்துப்பாங்க எழுதுங்க. அப்படின்னு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்ட்டட் கெட்டிங் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் அது மூலியமா தான் ஐ ஃபேன்டாஸ்டிக். ஸ்டார்ட்டட் ஃபைண்டிங் இட் அவுட் தட் ஐம் ஹேவிங் திஸ் ஸ்கில். அப்ப அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, தட் பர்ட்டிகுலர் பெர்சன் அந்த லீடர்ஷிப்போட முக்கியமான குவாலிட்டி வந்து சீயிங் த அன்சீன் சொல்லுவாங்க. த ஹிடன் பொட்டன்ஷியல் ம். என்ன கேண்டிடேட்ன்னு சொல்றது வந்து ஷி ஹாஸ் சீன் இன் மீ அண்ட் ஷி ஹாஸ் பிராட் இட் அவுட் ஆஃப் மீன்னு எனக்கு எப்பவுமே அடிக்கடி தோணும். ஃபேன்டாஸ்டிக். அதுதான் ஒரு அழகான ஒரு லீடருக்கான குணமே அதுதானே. ஸோ அவங்க ஒசத்தி அப்படின்னு சொல்றத விட, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பெஸ்ட்டா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கான வழிகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்து, அதுல அழகு பார்க்கறது தான் ஒரு லீடரோட அழகு அப்படின்றதா சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் யூ வெரி பிளெஸ்ட் அட் த ரைட் டைம் யூ மெட் த ரைட் பெர்சன் அண்ட் யூ காட் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட கலீக்ஸ்லாம் அதாவது உங்களோட வொர்க் பண்றவங்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கார்ப்பரேட்குள்ள என்டர் ஆகப்போது, கண்டிப்பா ஒரு பார்வை இருந்திருக்கும். அப்புறம் நீங்க உங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணபோது ஒரு பார்வை இருந்திருக்கும். இதே நீங்க ஒரு ஆங்கரிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பார்வைகள் மாறி இருக்கும்னு நான் நம்புறேன். சோ ஹவ் வாஸ் தட் ஃபீலிங்? அந்த ஒரு டிரான்சிஷன் அத பத்தி சொல்லுங்க. டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நான் நிக்கும்போதே ஒரு வந்து ஒரு 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 தாட் இருக்கும். ஒரு வியர்டா ம். பார்க்கலாம், ஒரு சர்ப்ரைசிங்கா பார்க்கலாம், அமேசிங்கா பார்க்கலாம், ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்ன்னு பார்க்கலாம், இன்ஸ்பைரிங்கா பார்க்கலாம். அந்த பார்வை எல்லாமே வந்து நமக்கு நம்ம நம்ம வந்து அத ரீட் பண்ணிடுவோம். பீப்பிள் ம். டெண்ட் டு ஹேவ் திஸ்ன்னு. பட் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் இஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் மை வொர்க் ஸ்பீக். ரைட். நான் பேச மாட்டேன். எம்சின்னு வரும்போது என் மைக் தான் பேசும். நான் நான் வந்து ஐ டோன்ட் ஸ்பீக் வெர்பலி லெட் மை மைக் ஸ்பீக் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். அதே மாரி தான் வித் ரெஸ்பெக்ட் டூ வொர்க் இனிஷியலா அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்றது மேபி எனக்குமே அது சைட்ல எப்படி மிங்கிள் ஆக போறோம், எப்படி ம். ஜெல் ஆக போறோம் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. பட் வித் டைம் பீப்பிள் ஸ்டார்ட்டட் செலிப்ரேட்டிங் மீ ஆக்சுவலி அது அக்செப்டன்ஸ்ங்கிறத தாண்டி எனக்கு வந்து ஐ சீன் த டிஃபரன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து எவ்ரி டைம் ஐ ப்ரூவ்ட் மை செல்ஃப் தே கேம் ஃபார்வர்ட் வித் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இத பண்ணுங்க. நான் இத பண்ணும்போது இத ம். பண்ணுங்க. சோ ஐ காட் மல்டிபிள் ஃபாரம் where I was, ரைட். visible, ஃபர்ஸ்ட் வாலண்டியர் அண்ட் கம் volunteer and ஃபார்வர்ட். visible, representing my team, representing Chennai, representing India அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து நெறைய குளோபல் லெவல்ல கூட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ம். ஸோ ஐ திங்க் ஐ ஹேவ் ப்ரூவ்ட் அப்டின்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு ஈக்குவலா குடுத்தாங்க. ஸோ தட் இஸ் வாட் பிரேக் த்ரூன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ காட் மல்டிபிள் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் த என்னோட மேனேஜர் கரண்ட் பாஸ் வந்து உஷா அவங்க. ஓகே. முன்னாடிலாம் எனக்கு இன்டர்னலா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா, அவங்கள்ட்ட ரீச் அவுட் பண்ணி கேட்பேன். நான் இந்த மாரி அ இன்டர்னலா ஹோஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது பண்ணட்டுமா அப்படின்னு. அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்க்கு மேல ஷி ஸ்டார்ட்டட் டெல்லிங் மா நீ என்கிட்ட சொல்லலாம் சொல்லாதம்மா. யூ ஜஸ்ட் கோ அஹெட். ஜஸ்ட் லெட் மீ நோ. கீப் மீ இன்ஃபார்ம்ட் எனக்கு அது மட்டும் போதும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஹோஸ்ட் பண்ணும்போது எல்லா ஈவென்ட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் சொதப்புவோம். கண்டிப்பா. பயங்கரமா சொதப்புவோம். ம். அப்படி இருக்கும்போது என்னோட என்கேஜ்மென்ட் ஆஃபீசர் வந்து அவர்ட்ட எல்லா டைமும் நான் ஈவென்ட் முடிச்சோன போய் கேட்டுருவேன். சொல்லுங்க என்னோட ஃபீட்பேக் வந்து நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஈவென்ட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்ட்ட ஃபீட்பேக் கேட்பேன். ஹி வில் கிவ் மீ ஹானஸ்ட் ஃபீட்பேக். வெரி சில நைஸ். நேரத்துல அவர் சொல்லவே சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஐ நோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். அவர் பேர் ம். ரந்தீப். அவரு எப்பவுமே சொல்லுவாரு. இந்த மாரி வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் ஐ திங்க் தட் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வாஸ் அனதர் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் மீ. ஸோ கிரிட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டூ க்ரோ அப்படின்றது ஜமீலா சொன்னதுலேருந்து எனக்கு தெரியுது. ஸோ ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து இத மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ, அத நம்ம எடுத்துக்கிற விதம் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ டேக் இட் இன் த ரைட் சென்ஸ், ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் அஸ் டூ க்ரோ. அண்ட் எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம மனசுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. வாட் வி ஃபீல் அண்ட் வி ரெசோனேட் இட்ஸ் பெட்டர் டூ டேக் அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ ஜமீலா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சது. என்ன அப்படின்னா, வி ஹேவ் டூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ வாய்ப்புகள் நம்ம தேடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம, நம்ம ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எடுப்போம். டு பில்ட் அ ட்ரஸ்ட் வித் பீப்பிள் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்றது இஸ் அ வெரி நைஸ் தாட். ஸோ நான் மூவிங் ஆன். இப்போ உங்களோட பேஷன் என்ன அப்படின்றது உங்களோட ஹையர் ஆஃபீஷியல் சூப்பர்வைசர் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் அவங்களே உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்தனால, இட் வாஸ் மோர் ஈஸியர் கேக் வாக் ஃபார் யூ டு ஜஸ்ட் உங்களோட ஹார்ட் பீட் ஜாஸ்தியா இருந்திருக்கும், பிரிப்பரேஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி தூள் கெளப்பிட்டீங்க. தட் இஸ் ஆல்சோ அ கிரேட் நியூஸ். ஸோ இதுக்கப்புறமா இத அங்கயோட நிறுத்தாம, எப்படி இத வந்து ஒரு கெரியரா எடுத்துட்டு போணும் அப்படின்ற உங்களுக்கு எப்ப அந்த தாட் வந்துச்சு? ஏன் இத எடுத்துட்டு போணும் அப்படின்ற ஒரு தாட் நீங்க போனீங்க?
ஆக்சுவலா என்ன அப்டின்னா, என்னோட பேஷன ரொம்ப நாளா வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ம்ஹ்ம். 4, 5 வருஷமா அதுக்கு பின்னாடி எஃபோர்ட் போட்டிருந்தேன். வாட் இஸ் மை இக்கிகாய்? என்னோட ம். இக்கிகாய் ஆஃப் லைஃப்ங்கிறது என்னவா இருக்கும்? அந்த 4 காம்போனன்ட்ஸ் ஆஃப் இக்கிகாய் இருக்கும்ல. வாட் வாட் டு யூ லவ் டு டூ? வாட் ஆர் யூ குட் அட்? அண்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ்? அண்ட் கேன் யூ மேக் மனி அவுட் ஆஃப் இட்? இந்த 4 விஷயம் ம். வந்து எல்லாருமே சொல்லும்போது எனக்கு வந்து சில பேர் டிராவல் பண்ணது பிடிக்கும்பாங்க. சில பேர் குக் பண்ணது பிடிக்கும்பாங்க. சில பேர் ம். கார்டனிங் பிடிக்கும்பாங்க. எனக்குள்ள ம். ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். நமக்கு அப்படி சுட்டு போட்டாலும் ஒண்ணுமே வரமாட்டேங்குது. நான் ஐ ஹேவ் ட்ரைட் மல்டிபிள் திங்ஸ் எனக்கு அது வரவும் இல்ல. அதுக்காக ரைட். நெறைய கோர்ஸ் எல்லாம் நான் என்ரோல் பண்ணி செக் பண்ணி வந்திருக்கேன். அந்த மாரி மாடியூல்ஸ்லாம் எடுத்து, ம். நமக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னு சொல்ட்டு. அண்ட் தென் வென் ஐ ஃபவுண்ட் அவுட் திஸ் இஸ் வாட் ஐ அம் கேப்பபிள் ஆஃப், ஐ வாஸ் சோ ஹேப்பி அண்ட் சோ ரிலீஃப். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு அந்த ரைட். ஒரு ரிலீஃபே கிடைச்சது. முதல்ல. ஆனா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, ம்ஹ்ம். தோ ஐ ஐடென்டிஃபைட் நான் வந்து அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில வரல. என்னோட ஆஃபீஸுக்கு வாலுக்குள்ள இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்ணனே ஒழிய, அத தாண்டி நான் வெளிய இத எடுத்துட்டு போணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனே ஒழிய, ஆக்ஷன் எடுக்கல. ஆக்ஷன் தட் டூ எடுக்கல. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ரைட்? கண்டிப்பா. அப்பதான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்து ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசத்துக்கு அப்புறமா ஒரு பெர்சன் கிட்ட கனெக்ட் பண்றேன். என்னோட ம். ப்ராசஸ் ரிலேட்டடா ஒரு பெர்சன் எனக்கு கால் பண்றாங்க. அவர் பேரு மகேஸ்வரன். அவரு வந்துட்டு "நீங்க தானே அந்த ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணீங்க." ஹி இஸ் அ நியூ ஜாயினிங். ம். "ஆமா நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன்." அப்படின்னா, "நீங்க ப்ரொஃபஷனல் எம்சியா? வெளிய ஹோஸ்ட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்லங்க அப்படிலாம் இல்லங்கன்னா, யூ ஹேவ் அன் அமேசிங் டேலண்ட். நீங்க ஏன் வெளிய ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொன்னாரு. இல்ல எனக்கு வெளியில வந்து எனக்கு பேக் தென் நான் சோசியல் மீடியாலயும் இல்ல. எனக்கு எப்படி ட்ரை பண்ணணும், எங்க ட்ரை பண்ணணும்னு எந்த ஐடியாவுமே இல்ல. சோ ஐ ரைட். ஜஸ்ட் டோல்ட் ஹிம் எனக்கு ஐ அம் ஜஸ்ட் கன்ஃப்யூஸ்ட் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படிங்கும்போது, ஹி டோல்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க யூடியூப் சேனல்லாம் ட்ரை பண்ணுங்க. வெளிய எம்சிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது, அவர் ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொன்னாரு. ம். அதுதான் வந்து எனக்கு வந்து மண்டையில உரைச்சதுன்னு நெனைக்கிறேன். ஒரு ஆ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் யூர் ஆமா. லைஃப்ன்னு அவரு என்ன சொல்லணும். சொன்னாரு அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்பா! அந்த மாரி நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் தேவைன்னு நான் நெனைக்கிறேன். நம்மள வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, நெகட்டிவா ஒருத்தவங்க சொல்லப்போது நம்மள தாக்கும் அது. பாசிட்டிவா சொல்றத விட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து தாக்கும்போது, "இது நீ யாரு சொல்றதுக்கு?" அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஒரு வெறி வரும் தெரியுமா? ஐ திங்க் தட்ஸ் கிரேட். சோ ஆசம் மிஸ்டர் மகேஸ்வரன். அதனால தான் இன்னைக்கு நம்மகிட்ட டாக்டர் ஜமீலா வந்து ஒரு எம்சியா இருக்காங்க. சொல்லுங்க ஜமீலா. அப்புறம் அவரு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அ அன்னைக்கே வந்துட்டு என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு அது. அப்ப ஓகே. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம, நான் ஆக்டிவா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்டின்னா LinkedIn. அப்ப லிங்க்டின். LinkedInல வந்து சென்னையில யார் எம்சிஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் எம்சிஸ் யார் இருக்காங்கன்னு தான் தென் ஐ ஃபவுண்ட் அவுட் மை கரண்ட் மென்டார் ஹூ இஸ் தமிழரசன். சென்னை இவென்ட் எம்சிஸோட பிராண்ட் அம்பாசடர் அவரு. அவங்களும் நந்தினி மேமும். ஸோ தென் ஐ ஃபவுண்ட் தமிழரசன். அவங்க கான்டாக்ட் நம்பர் எடுத்துட்டு அப்பவே நான் WhatsAppல ஒரு பிங் பண்ணேன். ம். லெஸ் தென் 10 மினிட்ஸ் ஐ காட் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிம். இந்த மாரி நான் எம்சி ட்ரை பண்றேன் அப்படிங்கும்போது, அன்னைக்கு அவரு என்ன சொன்னாருன்னா, உங்க லொக்காலிட்டி என்னன்னு கேட்டாரு. என்னோட லொக்காலிட்டி வந்து சோ அண்ட் சோன்னு ம். சொன்னதுக்கப்புறம், அவரு வந்து நான் ஈசிஆர்ல இன்னைக்கு ஒரு ஈவென்ட் பண்றேன். ம். நீங்க வந்துட்டு இஃப் யூ ஆர் அவைலபிள் யூ கேன் கம் பை ஈவ்னிங். நீங்க அப்சர்வராவும் இருக்கலாம். ம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தரா அப்டின்னாரு. ம். அன்பார்ச்சுனேட்லி அது என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸா இருந்தனால அன்னைக்கு என்னால போக போ முடியல. முடியல. பட் தென் அவரு எனக்கு ஒரு அசைன்மென்ட் குடுத்திருந்தாரு. அவருடைய ஒரு வீடியோல என்னோட ஸ்டைல்ல நான் வந்து ரீகிரியேட் பண்ணணும் அப்டின்னு சொல்ட்டு, ஐ டூக் சம் டைம். உண்மைய சொல்லணும்னா, பச்சையா சொல்லணும்னா, ஐ டூக் சம் டைம். ஐ டிலேட் இட். நான் பரவால்ல. ஹானஸ்டி ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அதுக்கப்புறம் நான் அத கன்டென்ட்ட டெலிவரி பண்ணி குடுக்கும்போது மார்ச் 8 விமென்ஸ் டே அன்னைக்கு. மார்ச் 8 அப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு வந்து நான் சென்ட் பண்ணேன். அது ஒரு ஃப்ரைடே நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துல நடந்தது வந்து அமேசிங் திங். ஹி காட் சூப்பர் இம்ப்ரெஸ்ட். அண்ட் தென் அதுக்கு உடனே என்ன வந்து எம்சிஸ் ஆஃப் சென்னை குரூப்ல என்ன ஆட் பண்ணியிருந்தாரு. இட் இஸ் வெரி பிக் பிளாட்ஃபார்ம் வேர் ஐ காட் டூ சி இந்த மாரி ஒரு உலகம் இருக்குங்கிறத நான் அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். ஐ காட் அன் அமேசிங் சப்போர்ட் ஃப்ரம் எம்சி சாகித்யா, எம்சி மேரியன், நீங்க அந்த 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 ஃபார்ம்ல இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க டீமுக்கும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. நந்தினி, எம்சி ரூபா, எம்சி கிஷோர், எம்சி விக்னேஷ் இவங்க எல்லார் கூடயும் நான் டிஃபரெண்ட்டா டிராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நெறைய டிஃபரெண்ட் ஈவென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஜர்னல்ஸ் ஆஃப் ம். ஈவென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் அப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ கூட டிராவல் பண்ணும்போது, அத எல்லாத்தையும் தாண்டி நம்ம மைக் ஆன் ஸ்டேஜ தாண்டி பின்னாடி எவ்வளோ வேலை இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் ம். விஷயம் அப்படிங்கிறது செல்ஃப் மார்க்கெட்டிங் நம்மளுடைய அந்த உலகத்துல எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி இவ்ளோ வொர்க் இருக்கு. அத கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஈவென்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம த தக் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட ஒரு முக்கியமான டேக் அவே எனக்கு இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரிசெம்பிள் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, அவர் சொல்லுவாரு, 3 வின் இருக்கணும் அப்படிம்பாரு. யூசுவலா நம்ம வின் வின் தான் சொல்லுவோம். அவர் வந்து 3 வின் சொல்லுவாரு. கண்டிப்பா. நம்மளும் வின் பண்ணணும், கிளையன்ட்டும் வின் பண்ணணும், சொசைட்டி வின் பண்ணணும் அப்படிம்பாரு. ஐ திங்க் தட் இஸ் ரிசெம்பிளிங் டூ மை கோல்ன்னு எனக்கு தோணுச்சு. நானும் வின் பண்ணணும், கிளையன்ட்டும் வின் பண்ணணும் அண்ட் கம்யூனிட்டியா அஸ் அ சொசைட்டியாவும் இது குரோ ஆகணும். இட் ஷுட் மேக் அன் இம்பாக்ட்ங்கிறது எனக்கு ஒரு அப்படி லைட் ஸ்விட்ச் போட்ட மாரி ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. அண்ட் அதனால தான் அந்த ஜர்னி வந்து இன்னும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஃபேன்டாஸ்டிக். ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு மென்டர் நம்ம தேர்ந்தெடுக்கும்போது அந்த ஒரு ரெசனேஷன் கனெக்ட் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து, இவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? ஸோ ஐ திங்க் தட் ரெசனேஷன் நீங்க சொன்ன மாதிரி வித் வின், வின், வின். அது மூலமா உங்களால வந்து இன்னுமே பெட்டரா அவரோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் வி வர் ஆல் ஹேப்பி அண்ட் வெரி ஹேப்பி டூ ஹேவ் யூ ஆன் போர்ட் வித் அஸ் ஆன் த வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பா. ஸோ உங்களோட மென்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் அ ஃபியூ வேர்ட்ஸ். அ பிசைட் ஹி டீச்சிங் யூ அதெல்லாம் தவிர்த்து ஒரு மனிதரா உங்களுக்கு ஒரு ஒரு மென்டரா நீங்க எப்படி அவர பார்க்குறீங்க?
நான் அவர ஜாயின் பண்ணி அவரு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, "ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ பெர்சன் லைக் யூ." என்னோட ம். டீம்ல வந்து ஐ ஹேவ் மேல் எம்சிஸ், ஃபீமேல் எம்சி. எனக்கு ஒரு 2, 3 வருஷமாவே இந்த தாட் இருந்துட்டே இருக்கு. நான் வந்து கம்யூனிட்டி பத்தி எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. பட் ரீசென்ட்டா என்னுடைய ஒரு ஃபேமிலி சர்க்கிள் மூலியமா நான் அத கொஞ்சம் அன்லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஐ காட் அன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அது இன்னும் அன்லேர்ன் பண்ணதுக்கான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து தான் எங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்டா. ம். அதுக்கப்புறம் அஸ் அ பெர்சன் அவர்கிட்ட நெறைய விஷயத்த பார்த்து வியந்திருக்கேன். வந்துட்டு ஹிஸ் கன்சிஸ்டன்சி லெவல். ஆ அவரு வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்டின்னா, அத வந்து பண்ணியே ஆகணும். அது கன்சிஸ்டன்ட் தான் பண்ணணும். பிரேக்ன்றது கிடையாது. நீ வந்து அப்புறமா முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோ. உன்ன யாரும் வேணான்னு சொல்லல. அப்டின்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆக்சுவலி நெறைய செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனா, அவரு வந்து கரெக்ட்டா இந்த ஈவென்ட்க்கு நீ போ. இந்த ஈவென்ட்க்கு அவங்க போவாங்க. இந்த ஈவென்ட்க்கு ஜமீலா போகட்டும் அப்டின்னு அந்த எம்சி மேனேஜ்மென்ட்டும் சூப்பரா பண்ணுவாரு. அஸ் அ டீம்ல வந்துட்டு நீங்க போனீங்கன்னா இந்த ஈவென்ட் நல்லாருக்கும். இவங்க இந்த ஈவென்ட்னா ஜமீலா பேசினா நல்லாருக்கும் அப்டின்னு சொல்ட்டு, அந்த ஒரு அ அந்த மேனேஜ்மென்ட் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில் வந்து அவர்ட்ட ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஃபேன்டாஸ்டிக். தட்ஸ் ரியலி நைஸ் டூ நோ அபவுட் தமிழ் வித் யுவர் மென்டர். அண்ட் உங்களுக்கு ஒன்ஸ் யூ காட் டு டேக் த ப்ரொஃபஷனல் லேர்னிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் மேடை ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் இல்லையா? ஸோ எஸ்பெஷலி நீங்க ஒரு ஈவென்ட் நீங்க போறீங்க அப்படின்ற போது, இத்தன நாள் இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்திருப்பீங்க. இத்தன நாள் அந்த மேடையில நான் வந்து பேசணும். பல பேர் மத்தியில அவ்வளோ பேர் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஏக்கம் எல்லா ஆங்கர்ஸ்க்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த வகையில உங்களோட முதல் மேடை எப்படி அமைஞ்சது? அண்ட் அந்த தருணம் எப்படி இருந்தது? முதல் மேடை அப்படின்னு சொல்லும்போது, நெறைய மேடைகள் இருந்தாலும், நமக்கு வந்து ப்ரொஃபஷனலா ஒரு மேடை ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது ஆஃபீஸ் சர்க்கிள்குள்ள ஒண்ணா இருந்துச்சு. வெளியில வேறயா இருந்துச்சு. ஏன்னா ஆஃபீஸ் சர்க்கிள்குள்ள என்னோட கலீக்ஸ் தான் இருக்க போறாங்க. எனக்கு பழக்கப்பட்ட மக்கள் தான் இருக்க போறாங்க. தே ஆல்ரெடி நோ மீ அஸ் ம். அ அஸ் அ அஸ் அ டீம் மெம்பர் தே நோ மீ அப்படிங்கிறது, இப்ப எம்சி ஒரு அடிஷனல் ஒரு பாயிண்ட் தான் அப்படின்றது இருக்கும். வேறஸ் வெளியிலருந்து வரும்போது, தி ஃபர்ஸ்ட் டைம் தே கோயிங் டூ என்கவுண்டர் பெர்சன் ஃப்ரம் த கம்யூனிட்டி ஹூ இஸ் இன்டூ அ ஸ்டேஜ். அஸ் ம். அ எம்சியா இருக்க போறாங்க அப்படிங்கிறது, அது 2மே டிஃபரண்டான ஜர்னியா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தே ஆல் வேர் சர்ப்ரைஸ்ட். அந்த மாரி தான் இருந்துச்சு. அண்ட் தே வர் சூப்பர் ஹேப்பி. அதுக்கப்புறம் எனக்கு நெறைய தே ரீச்ட் அவுட் தென் சேயிங் யூ ஆர் டூயிங் அமேசிங், ஆசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து நான் ஒரு ஈவென்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 10 பேர் என்ன ரீச் அவுட் பண்ணுவாங்க. நான் எதிர்பார்ப்பேன். இவங்கலாம் அ. என்கிட்ட சொல்லணும். டிக் மார்க் வந்துருச்சா? செக் லிஸ்ட் வந்துருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் கண்டிப்பா எனக்கு சொல்லிடுவாங்க. ரீச் அவுட் பண்ணி தே லெட் நோ தேர் ஃபீட்பேக். வித் ரெஸ்பெக்ட் டூ வெளியில அப்படிங்கும்போது, தட்ஸ் வேர் ஐ திங்க் தி ரியாலிட்டி ஷிஃப்ட் வாஸ் தேர். ம்ஹ்ம். நான் நெனச்சது வேறயா இருந்துச்சு. வெளியில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வேற மாரி இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஈவென்ட்லயுமே வந்து எனக்கு பெய்ட் ஈவென்ட் அப்படின்னு சொல்லும்போது, அது கொஞ்சம் ஸ்பெஷலான ஈவென்ட்ன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். தோ கண்டிப்பா. நான் இதுலேருந்து பெருசா இன்னும் நான் மணி மேக் பண்ணல, மானிடைஸ் பண்ணல அப்படின்னாலும், அந்த ஒரு ஈவென்ட் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஈவென்ட் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, தமிழ் மூலியமாவும் நான் மானிடைஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஈவென்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். அது ஏன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த மானிடைசேஷன். அண்ட் இட் ஸ்டார்ட்டட் வித் அ டிவைன் ஒரு பரதநாட்டியம் ஈவென்ட். வாவ்! என்னுடைய ரூம்மேட் மை ஃப்ரெண்ட் ஷி ஹர் நேம் இஸ் மாயா. ஷி இஸ் ஆல்சோ டிரான்ஸ் வுமன். ஷி இஸ் அ புரொஃபஷனல் டான்ஸர். ப்ரொஃபஷனல் டான்ஸரா இருக்கும்போது, அவங்க டான்ஸ் ஸ்கூல்ல வந்து சலங்க பூஜை பண்ணாங்க. அப்போ ம்ஹ்ம். வந்துட்டு அதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, அவங்க என்ன கேட்டாங்க. அவங்களுடைய மாஸ்டர் டாக்டர் ராகி ஜனார்தனன் அவங்க பேரு. நித்யபாசனா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். அப்ப அவங்க கேட்டாங்க, "நீங்க ஹோஸ்ட் பண்றீங்களா?" ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க. "நீங்க சேர்ந்து ஹோஸ்ட் பண்றீங்களா?" ம். அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா பண்ணலாமே அப்படின்னு. அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன் ம். அப்படின்னா, நம்ம ஜெனரல் ஈவென்ட்ஸ் அப்படி மாரி இல்லாம, இது வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்டடா இருக்கும். நெறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கும். ம். அத வந்து நம்ம கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். நம்ம எப்படி கவர்ன்மென்ட் ஈவென்ட்ஸ்ல தமிழ்ல ரொம்ப உச்சரிப்பு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமோ, அதே மாதிரி இந்த பரதநாட்டியம் ஈவென்ட்ஸ்ல சான்ஸ்கிரிட் டெர்ம்ஸ்லாம் ரொம்ப நெறைய இருக்கும். ம்ஹ்ம். அப்போ நான் பண்ணலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஸ்கிரிப்டும் குடுத்துட்டாங்க. பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியாச்சு. அங்க போய் நின்னா நமக்கு குய்யா முய்யான்னு பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கும்ல. ஆன் ஸ்டேஜ் அந்த போடியம்ல வந்து வெளியில போய் நிக்கிறது, பொதுமக்கள ஃபேஸ் பண்றது கரெக்ட். அப்படிங்கும்போது, அப்போ அங்க இருந்துச்சு. அப்புறம் ஈவென்ட் நல்லாவே போச்சு. அ அன்னைக்கு முடிச்சுட்டு ஒரு பயங்கர டயர்சமான டே. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பயங்கர சந்தோஷம். ஒரு அலாதிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு சந்தோஷம். ஏதோ சாதிச்ச மாரி ஒரு பெரிய ஹேப்பினஸ் இருந்துச்சு. ஐ திங்க் அது ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுச்சு. ஓகே ஐ அம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ். எனக்கு இது பண்ண புடிச்சிருக்கு. எனக்கு இதுல காசு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் பண்ணுவேனோ இல்லையோ, ஆம் எனக்கு வந்து இதுலேருந்து அவுட்புட் என்ன இருக்கும்னு தெரியாது. லாங் டெர்ம்ல இது என்ன எங்க கொண்டு போகும்னு தெரியாது. பட் ஐ அம் லவ்விங் டூயிங் திஸ். எனக்கு இது காசே குடுக்கலனாலும் நான் இத பண்ணுவேன் அப்டின்ற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சது. அன்னைக்கு வந்து மறுபடியும் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுச்சு. இதுல எனக்கு காசு வேற கிடைக்குமா? எனக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஈவென்ட்ல வந்து எனக்கு ஐ வாஸ் மானிடைஸ்ட். எனக்கு சேலரியும் கிஃப்ட் பண்ணாங்க. பொன்னாடையும் போத்துனாங்க. இது என்னன்னா 3 லட்டு திங்க ஆசையா ஜெமி அப்டின்ற மாரி எனக்கு வந்து இது ஒரு ஈவென்ட்ல எனக்கு 3 கிடைச்சிருக்கு அப்டிங்கும்போது, வாட் எல்ஸ் ஐ வாண்டட்? ஐ வாஸ் சூப்பர் ஹேப்பி. ஸோ இக்கிகாய் அப்டின்ற ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுமோ, கமெண்ட்ல நீங்க அத ஷேர் பண்ணீங்க அப்டின்னா, பல பேருக்கு இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்டி தெரியலனாலும், தெரியல போடுங்க. ஐ வில் பி ஏபிள் டூ ரெஸ்பாண்ட் டூ யூ ஆன் த கமெண்ட் செக்ஷன். எஸ். ஸோ பேக் டூ ஜமீலா. ஸோ ஜமீலா நீங்க சொல்லுங்க. ஆம், கண்டிப்பா நம்ம எந்த இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதுவும் உங்கள மாதிரி பெர்சனுக்கு வந்து இன்னுமே நெறைய அ கான்ஸ் நெறைய அதிகம் அப்டின்றது தான் நான் நெனைக்கிறேன்.
ஸோ நீங்க ஈவென்ட் இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகப்போது, மேபி ஒரு ஈவென்ட் வென்யூக்கு போப்போதே, அது ஒரு ஈவென்ட் மேனேஜரா இருக்கலாம், இல்ல உங்க ஆடியன்ஸா இருக்கலாம். என்ன மாதிரி ரெஸ்பான்ஸஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பார்த்தீங்க? அண்ட் ஹவ் வாஸ் இட்? ஹவ் டிட் யூ ஃபேஸ் தோஸ் சேலஞ்சஸ்? அது எப்படி நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்து, யூ டர்ன் தேர் ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் யூ அப்படின்றத சொல்ல முடியுமா? ஓகே. வெரி குட் அமேசிங் கொஸ்டின் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம ஈவென்ட் வென்யூக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்ச் வந்து வென்யூக்கு போறதே தான். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்டின்னா, ட்ரெய்னியா அண்ட் அப்சர்வராவே எனக்கு சம்டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இப்ப நாங்க டீம்ல எல்லாம் வொர்க் பண்றோம் அப்டின்னா, டீம் மெம்பர்ஸ் கிடைக்கும். ஸ்பெஷலி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு ஃபேமிலி அக்கேஷன்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டியோ, கல்யாணமோ, சங்கீத்லயோ வந்து சம்டைம்ஸ் கிளையன்ட் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அந்த பிரசன்ஸ் நமக்கு வேண்டாமே. எனக்கு ஓகே தான். பட் என்னுடைய ஆடியன்ஸ், என்னுடைய சொந்தக்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. தேவையில்லாம ஒரு சலசலப்பு வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி நெறைய ஈவென்ட்ஸ் எனக்கு மிஸ் ஆயிருக்கு. என்னுடைய மென்டார் தமிழரசனுக்கு நல்லாவே தெரியும். அவர் எனக்கு ரொம்ப அது ஜென்யூனா கம்யூனிகேட் பண்ணுவாரு. அவர் கம்யூனிகேட் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். "மேபி வி கேன் ட்ரை நெக்ஸ்ட் டைம் ஜமீலா" அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு எனக்கு சம்டைம் ஹர்ட்டா இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு புக் லான்ச் ஈவென்ட் அந்த மாரி வந்துட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. டீமா போகும்போது ஐ வாஸ் லைக் இது புக் லான்ச் ஈவென்ட் தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுலயும் இந்த மாரி ஒரு தாட்ஸ் இருக்கா அப்படிங்கும்போது, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி பேஸ்ட் ஈவென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அப்பலாம் நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என் மைண்டுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன். "ஜமி இது வந்து உனக்கு கேன்சல் ஆகல, போஸ்ட்போன் ஆயிருக்கு. இத விட உனக்கு பெட்டரான விஷயம், இன்னும் பெரிய விஷயம் வரப்போது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் கெட்டிங் கேன்சல். நீ ரிலாக்ஸா இரு. நீ இத வந்து மண்டைக்குள்ள எடுத்துக்காத" அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். அண்ட் தென் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஈவென்ட்க்கு போறேன். அங்க போய் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாரி நான் போய் வென்யூக்கு நிக்கிறேன். ஒரு 1 ஹவர்க்கு முன்னாடி நம்ம போயிருவோம். பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். அங்க இருக்கிறவங்கலாம் குறுகுறுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? இவங்க வந்துட்டு ஒரு சம்டைம் வியர்டா இருக்கும். சில டைம் அமேசிங்கா இருக்கும். சில டைம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஒய் இஸ் ஷி ஹியர்? இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்ற மாரி கியூரியஸா இருப்பாங்க. பட் தி மொமென்ட் ஐ டேக் மைக் அண்ட் ஸ்பீக் நான் முன்னாடியே சொன்ன மாரி ஐ டோன்ட் ஸ்பீக் ஐ லெட் மை மைக் ஸ்பீக் அப்படிங்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும். அந்த ஷிஃப்ட் வந்து நான் கண்கூட அப்பட்டமா பார்க்க முடியும். ஒவ்வொரு ஈவென்ட்டும் நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், ஆ அந்த ஒரு வியர்டா பார்த்தவங்க கூட சம்டைம்ஸ் தே கம் அண்ட் சே தே கிவ் மீ ஹேண்ட்ஷேக் அண்ட் தே சே யூ டிட் அமேசிங் ஜாப். இட் வாஸ் சூப்பர் அமேசிங். யூ ஆர் என்கேஜிங் தி ஆடியன்ஸ் வெல் அண்ட் குட். யுவர் கம்யூனிகேஷன் வாஸ் குட் அப்டின்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து, ஆஹா! இத விட எனக்கு வேற என்ன வேணும்? ஐ வின் அப்டின்னு எனக்கு தோணும். அதனால தான் நான் சொன்னேன். மானிட்டைசேஷன விட எனக்கு அந்த ஒரு விஷயம், அந்த ரெகக்னிஷன், அந்த ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ ஷுட் ப்ளே தட் ரோல். எனக்கு சம்மோன் ஃப்ரம் த கம்யூனிட்டி ஐ ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கா தோணிக்கிட்டே இருக்கும். ஆல்ரைட். ஓகே. ஸோ ஜமீலா சொன்ன விஷயத்துல வந்து எனக்கு வந்து 2 கீ டேக்அவேஸா நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க வின் பண்ணப்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் யோர் வின். ஐ திங்க் ஆல்சோ ஃபார் ஆல் தி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கே வந்து ஒரு கம்ப்ளீட் நீங்க வந்து பொதுமக்கள் உங்கள பார்க்கப்போது, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்குள்ளயும் திறமைகள் இருக்கு. எங்களாலயும் பண்ண முடியும். அப்படின்றது உங்க ஒருத்தர் மூலமா நீங்க அத வந்து அந்த ஹோல் ஹொரைசனே நீங்க வந்து உங்க ஆடியன்ஸ்க்கு ஓப்பன் பண்றீங்க அப்படின்றது ஐ ஃபீல். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லைக் இடத்துக்கு போறதே வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பட் அதையும் நீங்க சொன்னது இட்ஸ் வொர்த் த வெயிட். எனக்கு இத விட பெருசா ஒண்ணு காத்துக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி, வெரி பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆட்டிட்யூட் இஸ் த ஐ திங்க் தட்ஸ் த ரீசன் வை யூ ஆர் வேரெவர் யூ ஆர் ரைட் நவ். ஸோ ஐ திங்க் அது உங்களுக்குள்ள நீங்க அத பில்ட் பண்ற நீங்க உங்கள நர்ச்சர் பண்ற விதம் தட் இஸ் த மெயின் கீ இஸ் வாட் ஐ அம் ஏபிள் டூ சீ. ரைட். ஸோ ஜமீலா கிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின். ஓகே. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள நான் எந்த ஃபோட்டோஸ்ல பார்த்தாலும் சரி, ஐ ஹவ் சீன் யூ ஆல்வேஸ் இன் சாரி. பொதுவா பெண்களுக்கு எப்பவுமே சாரி இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். நோ டினையல். But very rarely we see women again wearing sari because of convenience and all that. But you look very beautiful, no doubt. And somehow இன்னைக்கு இது கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல. 2 பேரும் ஒரே மேட்சிங் ஷேட்ல வேற இன்னைக்கு வந்திருக்கோம். So I feel so happy. So tell your love with the 9-yard saree. சாரி வந்து எப்பவுமே வந்து புடவை அப்படிங்கிறது ஒரு தீரா காதல் எனக்கு. ஆஹா. ஓகேவா? புடவை நான் கட்டுறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. த ஓகே. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்டின்னா, எனக்கு அந்த புடவை கட்டுற ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஹா. ஓகேவா? நான் ரசிச்சு ரசிச்சு கட்டுவேன். அந்த முந்தானை எடுக்கிறதும், கொசவம் பிடிக்கிறதும், அத ஆஹா. வந்து எனக்கு ரொம்ப ரசிச்சு நான் கட்டுவேன். அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்ன அப்டின்னா, ஐ சி இது வந்து ஜஸ்ட் நாட் அ கார்மெண்ட் ஃபார் மீ. திஸ் இஸ் அ சைன் ஆஃப் மை ஐடென்டிட்டி. மை சாய்ஸ் இன் மை லைஃப். தி டிட்டர்மினேஷன். தி ஜர்னி தட் ஐ ஹேவ் கான் த்ரூ. இது எல்லாமே இந்த புடவைக்குள்ள அடங்கியிருக்கு. 3வது வந்து 3 சீன் வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் திங் ஐ அம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் வென் ஐ அம் இன் சாரி. செகண்ட் ஐ அம் வெரி கம்ஃபர்டபிள். சில பேர் கம்ஃபர்டபிள் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் சாரி கட்டிட்டு டி நகர்லயும், பாண்டி பஜார்லயும் நாள் ஃபுல்லா சுத்தி ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். அதனால ஐ அம் வெரி கம்ஃபர்டபிள் இன் சாரீஸ். 3வது இப்ப நீங்க சொன்னது காம்ப்ளிமெண்ட்ஸ். ஐ கெட் மோர் காம்ப்ளிமெண்ட்ஸ் வென் ஐ அம் இன் சாரி. ஆக்சுவலா ஆஃபீஸ்ல நடக்கிற எல்லா ஈவென்ட்லயுமே இன்னைக்கு தேதி வரைக்கும் எல்லா ஈவென்ட்லயுமே விர்ச்சுவல் ஈவென்ட் உட்பட நான் புடவை மட்டும் தான் கட்டியிருக்கேன். அப்ப நெறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. எதுக்கு சாரி கட்டிட்டு வரீங்க? ஏதாவது ரூல் இருக்கா? அப்படின்னு. ஐ ஜஸ்ட் கிவ் தெம் அ டைரக்ட் சிம்பிள் ஆன்சர். இப்போ ஒரு மேடையில ஒருத்தங்கள மரியாதை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பொன்னாடை போத்துவோம் இல்லையா?
என்னுடைய எம்சி ஸ்கில்ல நான் ஒரு மேடையில பிரதிபலிக்கிறேன். அதுக்கு நான் வந்து மரியாதை செலுத்தணும் அப்டின்னா, நான் என்ன புடவையில போத்திக்கிறது. நான் உயர்வா கருதக்கூடிய புடவையில என்ன போத்திக்கிறது தான் என்னுடைய மரியாதைன்னு நான் நெனைக்கிறேன் அப்டின்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். அதுதான் டைரக்ட் ஆன்ஸரா இருக்கும். ரைட். அதுக்கு மேல நம்ம சொல்லிக்கலாம். சாரி வந்து ராப்ட் இன் ட்ரெடிஷன், ட்ரேப்ட் இன் எலிகன்ஸ் அப்டி எப்டி வேணா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ திஸ் இஸ் தி ஸ்டோரி பிஹைண்ட் தி சாரீஸ். பியூட்டிஃபுல். அண்ட் நோ டவுட் யூ லுக் வெரி, வெரி பியூட்டிஃபுல் இன் சாரி பை த வே. தேங்க் யூ சோ மச். ஜமீலா, நீங்க டிட்டர்மினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் வேர்ட் அண்ட் எஸ்பெஷலி உங்க வாயால அது கேட்கும்போது இன்னுமே இட்ஸ் சூப்பர் பவர்ஃபுல். ஸோ ஹவ் டு யூ சீ த வேர்ட் டிட்டர்மினேஷன் எஸ்பெஷலி ட்ரான்ஸ் விமென்? டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 8த் ஸ்டாண்டர்ட் 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அந்த வார்த்தைய முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அப்போ இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. டிட்டர்மினேஷன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு வைராக்கியம்ன்ற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு. வைராக்கியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா வரட்டு வைராக்கியம் இருக்கு. சில பேர் வந்து உனக்கு வரட்டு கௌரவம் அப்படின்றது அது அப்படிதான் இருக்குமோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து நம்ம ஒரு விஷயத்த கோல நோக்கி போறோம் அப்படின்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாரி நான் அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு இதுதான் வேணும். நான் இத நோக்கி தான் போறேன். அதுக்கு என்ன வேணா பண்ணிட்டு போ. நீ என்ன வேணா கீழ போட்டுக்கோ. இந்த காந்தியோட ஒரு கோட் இருக்கும்ல. என்னுடைய அனுமதி இல்லாம யாரும் என்ன கீழ தள்ள முடியாது. நோபடி கேன் புட் மீ எஸ். இன்ஃபீரியர்ன்னு சொல்ற மாதிரி. யாஹ்! அந்த தான் டிட்டர்மினேஷன் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ வந்து நான் நெறைய விஷயத்த நான் சின்ன வயசுல கோட்லாம் எழுதுவேன். அப்போ நான் வந்து ஓகே நம்மளுடைய டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து ஐ வான்ட் பி திஸ் அண்ட் சோ அண்ட் சோ பெர்சன் அப்படின்னா, நான் வந்து இப்போதைக்கு யார் சொன்னாலும், எது சொன்னாலும், என்ன என்ன கேலி பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும், நான் வந்து காதுல எடுத்துக்க கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு கோட் நான் படிச்சேன் அந்த ஏஜ்ல. நான் நெறைய கோட்ஸ் படிப்பேன் சின்ன வயசுல இருந்து. அந்த ஒரு கோட் வந்து என்ன ரொம்ப பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுச்சு. அது என்ன அப்டின்னா, "யூ கேன் நெவர் ரீச் யூர் டெஸ்டினேஷன் இஃப் யூ ஸ்டாப் அண்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் ஈச் டாக் தட் பார்க்ஸ் அட் யூ" அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பார்க் ஆச்சு. ஃபேன்டாஸ்டிக். லவ் தட். ஒவ்வொரு டைம் என்ன யாராவது கீழ தள்ள ட்ரை பண்ணும்போதோ, என்ன ஏதாவது டீஸ் பண்ணும்போதோ, என்ன மாக் பண்ணும்போதோ, நான் டவுன் ஆகும்போதெல்லாம் அதுக்கிட்டயும் நான் ரீட்ரேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே இருக்கிற நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாய் பின்னாடியும் நம்ம கல் எடுத்து அடிச்சிட்டு இருந்தோம்னா, நம்மளால போய் இடம் இடம் சேர முடியாது. டிலே தான் ஆக முடியும். நம்மளுடைய வேல கடிவாளம் கட்டின குதிரை மாரி ஃபோக்கஸ் பண்ணி, ஐ வில் ஹேவ் டூ டிராவல் ஆன் மை பாத் இன் ஆர்டர் டூ ரீச் மை டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் இட் ஸ்டார்ட்டட் தி டிட்டர்மினேஷன் அண்ட் வை ஐ அம் ஹியர் டுடே. ஃபேன்டாஸ்டிக். என்ன ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஐ திங்க் வாழ்க்கையில யாருக்கெல்லாம் அந்த வைராக்கியம் இருக்கோ, கெத்தா இருங்க. ஏன்னா, அது இருக்கிறதே வந்து ஒரு நெறைய பேருக்கு இல்ல. அதான் உண்மையான விஷயம் வெரி இல்லையா? ட்ரூ. நான் அதான் சொல்ல வந்தேன். வெரி, வெரி ட்ரூ. நெறைய பேருக்கு அது இல்ல. பட் இருக்கிறவங்க வந்து அத வந்து ரொம்ப கெத்தா ஃபீல் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் விடாமுயற்சியோட நீங்க என்ன அடையணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட் மக்களே. ஸோ வித் தட் நோட் கமிங் பேக். ஸோ உங்களுக்கு வந்து நெறைய மொமெண்ட்ஸ் வந்து டல்லா இருந்திருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா, உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. பட் வென் ஐ சீ டாக்டர் ஜமீலா நீங்க ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருக்கனால, இவங்களுக்கெல்லாம் சோகமா? அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பட் கண்டிப்பா எப்பவுமே சொல்லுவாங்க. நெறைய சோகத்த தாண்டி வந்தவங்க தான் அவ்ளோ ஹேப்பியா, அவ்ளோ பப்ளியா, அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு சோகமான தருணத்துல, ஓகே என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணி உங்க மைண்ட டைவர்ட் பண்ணுவீங்க? லைக் ரீடிங் புக்ஸா இருக்கலாம். இல்ல இட் குட் பி லிஸ்னிங் டூ மியூசிக். ஐ டோன்ட் நோ. ஸோ உங்களோட என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க? ஃபார் யூ டூ ஜஸ்ட் ஸ்விட்ச் யுவர் மைண்ட். ஸ்விட்ச் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது 3 இல்ல 4 விஷயங்கள் நான் சொல்லலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பிரிப்பரேஷன் வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகாது. முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிரும். ஓ! நீங்க சொன்ன கரெக்ட்டான விஷயம் வந்து புக் ரீட் பண்றது. தேர் வேர் டேஸ் இன் மை லைஃப் நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே 2 பேஜ் புக் படிச்சதுக்கு தான் பல் விளக்கவே போவேன். அந்த அளவுக்கு ம்ஹ்ம். நான் வந்து புக் படிப்பேன். அதே மாதிரி மாசம் சம்பளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு புக் வாங்கிருவேன். அந்த மாரி எவ்ரிதிங் இஸ் a செல்ஃப் ஹெல்ப் புக். நான் வாங்குறது வெரி எல்லாமே. நைஸ். அப்ப நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் புக் வாசிக்கும்போதே வந்து அதுல இருக்கிற சில எனக்கு ரிசெம்பிள் ஆற கோட்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருவேன். அப்ப வந்து நம்ம எவ்வளோ டவுனா இருக்கும், லோவா இருக்கும்போது நமக்கு புக் படிக்கணும்னு தோணாது. அந்த புக்க எடுத்து பார்த்து, அதுல இருக்கிற அந்த நம்ம மார்க் பண்ண லைன் மட்டும் படிச்சாலே நமக்கு போதும். அந்த புக் நம்மகிட்ட இன்னைக்கு பேசும். உண்மைய கரெக்ட். சொல்லணும் அப்டின்னாக்கா, யாஹ்! நம்ம வந்து எதர்ச்சியா அந்த பேஜ கடந்து போயிருப்போம். படிக்கும்போது ஒரு வாசிப்பாளரா படிக்கும்போது, வேறஸ் அன்னைக்கு நம்ம அந்த பேஜ படிக்கும்போது, நம்ம லோவா இருக்கும்போது அந்த புக் நம்மகிட்ட பேசும். "இதுக்கு தானே என்ன தேடி வந்த? இதோ இங்க இருக்கு பாத்துக்க. இந்த கோட் தானே உனக்கு தேவைப்படுது. இதோ இங்க இருக்கு பாத்துக்க" அப்டின்னு சொல்ட்டு, அந்த புக் நம்மகிட்ட லிட்டரலி பேசும். அது ஒரு குட் ஃபிரெண்டா இருக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அ இது நான் பெருசா ட்ரை பண்ணதில்ல. பட் இட் வொர்க்ஸ். என்னன்னாக்கா, கார்டனுக்கு தண்ணி ஊத்துறது. ஒரு ஃபீல் சோ ம். ரிலாக்ஸ்ட். யாரும் நர்ச்சர் பண்ற நேச்சரோட மாரி நமக்கு ஒரு மாரி நேச்சரோட கனெக்ட் டைம் ஆகுறது, ஸ்பெண்ட் பண்றது. நர்ச்சர் பண்றது. அப்படி இல்லனாக்கா, சும்மா ஒரு வாக் போறது. மரங்களுக்கு ம். மத்தியில பேசிக்கிட்டு, நம்ம பாட்டுக்கும் நம்ம மைண்ட்ல பேசிக்கிட்டு, அதுங்க கூட பேசிட்டு, அங்க இருக்கிற பட்டாம்பூச்சிய ரசிச்சுக்கிட்டு, அப்படியே அத கோ த்ரூ பண்றது, அது ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். 3வது இது நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்டின்னா, மானிட்டைசேஷன். அது கொஞ்சம் கம்மியா ஒரு ரூ. 10 ரூ. 20 ஆனாலும் டொனேட்டிங் அதர்ஸ். அது ஒரு ரிலீஃப் நமக்கு குடுக்கும். அது ஏன்னு தெரியல. நான் நல்லா ஃபேன்டாஸ்டிக். ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம ரொம்ப டவுனா இருக்கும்போது, ரொம்ப லோவா இருக்கும்போது, ஒரு டொனேஷன் ரூ. 50 ரூ. 10 ரூ. 100 நம்ம குடுக்கும்போது, ஏதோ நம்ம சாதிச்ச மாரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த வந்து அந்த ஒரு ஃபேஸ வந்து நம்ம கடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹேவிங் பாசிட்டிவ் பீப்பிள் அரவுண்ட் அஸ் இஸ் ஓகே. அ எல்லா டைமும் நம்ம அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமான்னு தெரியாது. எஸ்பெஷலி பெர்சன் லைக் மீ என்னோட வாழ்க்கையில. அப்போ அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, எனக்கு ஒரு டவுன் டே இருக்கு அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சிரும். இட்ஸ் மை லோ டே அப்டின்னு அதுக்கு பேர் வச்சுருவேன். ஓகேவா, இட்ஸ் மை எல்டி அப்டின்னு. காலைல எழுந்திரிக்கும்போது எனக்கு தெரிஞ்சிரும். இன்னைக்கு மைண்ட் வந்து பயங்கரமா மூட் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நம்ம எனர்ஜிய சேவ் பண்ணணும்.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து யார்ட்டயும் பேசக்கூடாது. ம்ஹ்ஹ்ம். புரொடக்டிவான வொர்க் மட்டும் பண்ணணும். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அன்னைக்கு கடை சாத்திட்டு தூங்கிரணும். எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் அன்னைக்கு நம்ம வந்து அந்த டேவ க்ளோஸ் பண்ணிறணும் அப்படிங்கிறதுல, ஐ டூ திஸ் அண்ட் தி நெக்ஸ்ட் டே யூ வேக் அப் அண்ட் இட்ஸ் a நியூ டே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ சன்ரைஸ். ஃபேன்டாஸ்டிக். ஐ ரியலி லவ் தட் ஜமீலா. ஸோ நம்பலாம் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கோம் அப்டின்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு பொலம்புவோம். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? யார கச்சாலும் நல்லா திட்டுவோம். இதான் பல பேர் பண்ற ஒரு விஷயம். சம்டைம் நான் கூட அதெல்லாம் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் சொல்றேன். பட் ஐ ரியலி லைக் தட் ஜமீலா மெயினா சொன்னது அந்த புக்ல வந்து அழகா சில மார்க்கர்ஸ் வச்சு மார்க்கிங் தட் அண்ட் இட் வில் ரிலி அந்த டைம் அந்த புக்க தொறந்தா அதெல்லாம் படிக்கும்போது நம்ம கிட்டயே பேசுற ஒரு ஃபீல். கண்டிப்பா ஈவன் ஐ ஹேவ் ஃபெல்ட் தட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ அது நம்மளுக்கு ஒரு 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 பூஸ்ட்டே குடுக்கும் நம்மளுக்குள்ள. அண்ட் ஐ ரியலி லவ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் நீங்க சொன்ன மாதிரி கார்டனிங், டொனேட்டிங் தோஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் திங். எப்பவுமே சொல்லுவாங்க, அ டோன்ட் சர்ச் அவுட்சைட். ஜஸ்ட் ஸ்டார்ட் கிவிங் அண்ட் இட் ஆல் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் a வெரி வண்டர்ஃபுல் வே ஆஃப் மூவிங் அவுட் ஃப்ரம் a வெரி லோ ஃபீல் டு எனர்ஜைசிங் யுவர் செல்ஃப். ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜமீலா நீங்க சொல்லுங்க, யூ ஆர் அ வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் பிளஸ் யூ ஆர் ஆல்சோ பர்சூவிங் யுவர் பேஷன். அது தவிர உங்க ஹாபீஸ் எல்லாமும் நீங்க பர்ஸ்யூ பண்றீங்க. உங்களையே எனர்ஜைஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஸோ டைம் மேனேஜ்மென்ட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இல்லையா? ஸோ ஹவ் டு யூ டூ தட்? டைம் மேனேஜ்மென்ட் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த சேலஞ்ச் தட் ஐ ஃபைண்ட் நம்ம வந்து நம்ம பேஷன நோக்கி போம்போது, நம்ம ஆக்சுவலி ஃபுல் டைம் பிரெட் வினிங்காக ஒரு ஜாப்ல இருக்கும்போதும், அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் தான் நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் இட்ஸ் அபவுட் பிளானிங் எவ்ரிதிங் இன் அட்வான்ஸ். இப்ப வந்து நமக்கு ஒரு ஈவென்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் ஒரு டேட் நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நான் வந்து ஐ கேன் டேக் இட் ஆஃப். அந்த மாசம் எனக்கு லீவ் இருக்கிற அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி நான் அன்னைக்கு லீவ் எடுத்து, அந்த ஈவென்ட்க்கு நான் போறது அப்படிங்கிறது ஓகே. பட் வேறஸ் அந்த பாசிபிலிட்டி இல்ல. சம்டைம் ஈவினிங் வந்து எனக்கு ஈவென்ட் இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஷிஃப்ட் மாத்திக்குவேன். அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி எனக்கு ஓகே. இருக்கு என்ன ஆர்கனைசேஷன்ல. ஸோ நான் ஷிஃப்ட்ட மாத்தி காலையில 6 மணிக்கு லாகின் பண்ணி, ஐ வில் வொர்க் டில் 4, 4:30 அந்த மாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போறதா இருக்கட்டும். இல்ல சம்டைம் வந்து எனக்கு ஈவினிங்ல வந்து அ லேட்டா தான் போணும். ஒரு 2 ஹவர்ஸ் பெர்மிஷன் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஹேவ் அ சப்போர்ட்டிவ் டீம். வெரி சப்போர்ட்டிவ் டீம். ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு 2 ஹவர்ஸ் மட்டும் நான் பெர்மிஷன் எடுத்துட்டு, ஐ மேக் ஷூர் தட் என்னுடைய அந்த புரொடக்டிவிட்டி, என்னுடைய ரெகுலர் வொர்க் வந்து அது எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகாது. தேர் இஸ் அ பேக்கப் பெர்சன். ஈவன் இஃப் ஐ அம் நாட் அவைலபிள் அங்க ஒரு பெர்சன் அத பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் ஐ மேக் திஸ் திங். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி ஐ டேக் ஈவென்ட்ஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். நான் போற ஈவென்ட்ஸ் மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ்ல தான் இருக்கும். அந்த மாரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். விர்ச்சுவல் ஈவென்ட்ஸ் வந்து நெறைய வந்து அ இப்ப கரண்ட்டா நானும் தமிழ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தமிழ் அகாடமின்னு சொல்லி ஒரு அ ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோட டை அப் பண்ணி வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது வெரி இன்ட்ரஸ்டிங்கான திங். அது வந்து எம்சிய தாண்டி ஒரு அடிஷனல் ரோல். வேர் யூ யூ ஐ அம் க்ரோயிங் அண்ட் வி ஆல் ஆர் க்ரோயிங் அஸ் அ கார்ப்பரேட் ட்ரெய்னர். அந்த மாரி ஒரு ரோல். அது வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது டைமிங்ல. ஏன்னா அது காலைல 5:30 மணிக்கு நடக்கும். ஓ! தர்ஸ்டே மார்னிங் எவரி ஓகே. தர்ஸ்டே வியாழக்கிழமை காலைல 5:30 மணிக்கு நடக்கும். ஒன்லி திங் நம்ம அன்னைக்கு தூக்கத்த கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கு மொத நாள் 2, 3 நாள் பிரிப்பரேஷன் கால் இருக்கும். அந்த பிரிப்பரேஷன் காலுமே நம்ம வந்து ஹெட்செட் போட்டுட்டு நம்ம பேக்ல வொர்க் பண்ணிட்டு, இல்ல சம்டைம் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதர்வைஸ் மோஸ்ட்லி ஐ வில் டூ நான் வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டே, சமைச்சுக்கிட்டே, இல்ல வீட பெருக்கிக்கிட்டே அந்த கால் அட்டெண்ட் பண்ணிருவேன் மோஸ்ட்லி. முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த கால் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு அப்டின்னா, இட் வில் கோ டில் 8:00 முடிஞ்சுச்சு அப்டின்னா, முடிச்சுட்டு நான் சமைச்சுட்டு 9:00 ஐ வில் ஸ்டார்ட் மை ஷிஃப்ட். கரண்ட் ஐம் வொர்க்கிங் ரிமோட்லி தான். அதனால நான் வீட்ல இருந்து தான் வொர்க் பண்றேன் அப்டிங்கும்போது, அதுவும் எனக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கிறதுனால 9 மணிக்கு லாகின் பண்ணும்போது, எனக்கு அந்த மாரி டைம் மேனேஜ்மென்ட் அப்டிங்கிறது பண்ண முடியுது. பட் ஆக்சுவலி சொல்லணும்னா, ஐ ஹேவ் சோ மச் திங்ஸ் பிளான்ட். பட் அத என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இன்னும் ஐ ஹேவ் டூ பிளான் திங்ஸ் இன்னும் மோர்ன்னு எனக்கு தோணும் அடிக்கடி. கண்டிப்பா. ஸோ லைஃப்ல என்னைக்குமே அந்த தாகம் இருந்துகிட்டே தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் தி எண்ட். அந்த தாகம் இருந்தா தான் நம்ம இன்னும் ஒரு விஷயத்துல வந்து பெட்டர் ஆயிட்டே வருவோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் எனி டாபிக் ஃபார் தட் மேட்டர். பட் நீங்க சொன்ன மாரி டைம் மேனேஜ்மென்ட் வந்து நீங்க யூ செட் மல்டி டாஸ்கிங் அண்ட் செகண்ட் வந்து நீங்க சொன்னது வந்து ப்ரீ பிரிப்பரேஷன்ஸ். ஆல்ரெடி அடுத்த நாள் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது ப்ரீவியஸ் நைட்டே நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. கிரேட். தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ நவ் மூவிங் ஆன் உங்களோட கோல் ஆஸ் அன் எம்சி அண்ட் ஆல்சோ வொர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஆஃப் கோர்ஸ் உங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா நீங்க இருக்கிறனால, அங்கேயே உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் நீங்க ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஹவ் டு யூ சீ அ ஃபியூச்சர் இன் எம்சிங்? எம்சி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எம்சில வந்து உண்மைய சொல்லணும்னா, எனக்கு எல்லா முயலும் பிடிக்கிறத விட, ஒரு முயல ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சா போதும் அப்படின்னு தான் தோணும். இட்ஸ் அ ம். வெரி, வெரி வாஸ்ட் ஃபீல்ட். நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதுக்கு பின்னாடி இத்தன ஈவென்ட்ஸ் இருக்கும். இதுக்கு இவ்வொரு டைப் ஆஃப் வந்து எம்சிஸ் இருப்பாங்க. அதுல ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்கன்னுலாம் எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அதெல்லாம் இப்ப தான் நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப தான் கொஞ்சம் ரைட். கொஞ்சமா என்ன சொல்றது, ஆத்தூர கால் விட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இதுல எம்சில க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் முன்னாடி சொன்ன மாரி எல்லா முயலையும் பிடிக்காம, ஒண்ணு மட்டும் எனக்கு பிடிச்சா போதும்ன்னு தோணும். ஸோ, எனக்கு வெறும் என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்லாம, ஐ வாண்ட் மோர் ஆஃப் அ புரொஃபஷனல் டச் இன் இட். ஸோ, அதனால ம்ஹ்ம். என்னோட நீஷ் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்டின்னா, ஐ வாண்ட் டூ கார்ப்பரேட் டீம் பில்டிங். ஓகே. பேசிக்லி ஏன் அப்டின்னா, அதுல 3 காம்போனன்ட்ஸ் அகைன் வின் 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 மாரி அதுல 3 காம்போனன்ட் ம், இருக்கு. ம். 1 ஐ கேன் பி இன் எம்சி, 2 வி கேன் டூ ஆக்டிவிட்டி,
அதுல எல்லாருக்குமே லேர்னிங் இருக்கும். அவங்க ம். எல்லாருக்குமே நம்ம வந்து வி ஆர் கோயிங் டூ கிவ் டேக் அவே ஃபார் தெம். அது வந்து ஒரு லீடர்ஷிப்பா இருக்கலாம், டைம் மேனேஜ்மென்ட்டா இருக்கலாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம், ரெசிலியன்ஸா இருக்கலாம். அந்த அந்த ஆக்டிவிட்டி மூலியமா தே ஆர் கோயிங் டூ டேக் சம் கீ டேக் அவே விச் இஸ் கோயிங் டூ என்ஹான்ஸ் தேர் கரியர். விச் தே ட்ரூ. ஆர் கோயிங் டூ க்ரோ த்ரூ அவுட் தேர் லைஃப். மேபி தே வில் புட் இட் டூ சம் அதர் பெர்சன் அஸ் வெல். ஸோ அதனால எனக்கு அதுல க்ரோ ஆகணும். அந்த ஒரு பர்ட்டிகுலர் நீஷ சூஸ் பண்ணி டவுன் த லைன் ஜமி அஸ் அன் எம்சி ஐ திங்க் ஐ வாண்ட் டூ க்ரோ இன் தட் ஆஸ்பெக்ட்ன்னு டீம் அடிக்கடி பில்டிங் சொல்லுவேன். எக்ஸ்பர்ட்டா டீம் பில்டிங் அப்படின்றீங்க எக்ஸ்பெர்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கணும் மாரி அப்படின்னு ஆகணும். சொல்லிட்டு. ஃபேன்டாஸ்டிக். தட்ஸ் ஆக்சுவலி குட். ஏன்னா இப்போ டீம் பில்டிங் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் யூ ஆர் கோயிங் டூ கிவ் தெம் அன் ஆக்டிவிட்டி அண்ட் தே ஆர் கோயிங் டூ லேர்ன். இன் ஷார்ட் அந்த ஆக்டிவிட்டி நீங்க ஒரு 10 டிஃபரெண்ட் கார்ப்பரேட்ஸோட ஒர்க் பண்ணும்போது, ஒரு கார்ப்பரேட்ல நம்மளுக்குமே ஆஸ் அன் எம்சியா நெறைய லேர்னிங்ஸ் இருக்கும். பிகாஸ் எவ்ரி டைம் இட் கம்ஸ் அவுட் இன் அ டிஃபரெண்ட் வே. ம், பிகாஸ் நெறைய இடத்துல வந்து நீங்க அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்பேஸ்லாம் நம்ம ம். குடுக்கும்போது, வி ஹேவ் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் டேக் அவேஸ். ஸோ அதனால வந்து ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் லேர்னிங் ஆன் போத் த சைட்ஸ். தட்ஸ் ஹவ் டீம் பில்டிங் வில் லுக் லைக். ஸோ அதுதான் நீங்க வந்து உங்களோட நீஷா நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேன்டாஸ்டிக். ஸோ இப்போ நீங்க ஒரு எம்சி பண்ணி எவ்வளோ ஒரு மந்த்ஸ் இல்ல ஒரு இயர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம்? ஆ ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் எம்சி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஆரம்பிச்சதுலேருந்து, டே 1 ஆஃப் மை ஓகே. எனக்கு வந்து உண்மைய சொல்லணும்னா, நான் ஆஃபீஸ்ல என்னன்னைக்கு ஈவென்ட் பண்ணனோ, என் மைண்ட்ல அப்படியே நான் பச்சை மரத்தில ஆணி அடிச்ச மாரி நல்லா ஞாபகத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணது ஆஃபீஸ்ல வந்து 24த் ஜான் 2024. ம். லாஸ்ட் இயர் நான் பண்ண ஒரு ஈவென்ட் தான். அதுலேருந்து தான் ஸ்க்ராட்ச் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு 1 1/4 வருஷம் ஆகுது. அத தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் த வால்ஸ் ஆஃப் மை ஆர்கனைசேஷன் நான் வெளியில எம்சி தேட ஆரம்பிச்சது நான் சொன்னது 8த் ஆஃப் மார்ச் அகைன் விமென்ஸ் டே அன்னைக்கு அது அந்த அந்த கிக் அகைன் ஸ்டார்ட் 2024. 25 திஸ் 25. இயர். ஸோ ஓகே. திஸ் இஸ் ரைட். லைக் அரவுண்ட் 8 மந்த்ஸ் ஆஃப் ஜர்னி. குட்டி ரைட். ஜர்னி தான். பட் சோ மச் ஆஃப் லேர்னிங். அதிலேயே வந்து செம்ம அடி எல்லா பக்கத்துலயும் அந்த மாரி நிறைய லேர்னிங் வேற. நான் எதிர்பார்க்காத பல சேலஞ்சஸ் ஆல்சோ. ஸோ எந்த அளவுக்கு சேலஞ்ச் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு லேர்னிங்கும் இருக்கு. ஓகே. ஸோ இதுலருந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்டின்னா, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்டின்னா, எத்தன நாளா நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்றது. அ தே ஆல்வேஸ் சே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர்ஸ்ல நம்ம வந்து என்னைக்குமே கால்குலேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அபௌட் நீங்க 20 வருஷம் இருந்தோம், அவ்வளோ வருஷம் இருந்தோன்றது முக்கியம் இல்ல. அந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம்? அதுதான் தட் இஸ் வாட் மேக்ஸ் இட் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ உங்களோட கேஸ்ல பார்த்தீங்கன்னா, 1 1/2 இயர்ஸ் ஓகே. ஆன் த கிரவுண்ட் ஆன் த பிளே கிரவுண்ட் நீங்க இறங்கி ஒரு 8 டூ 9 மந்த்ஸ். அந்த பீரியட்ல உங்களால உங்களோட நீஷ் இதுதான் அப்டின்னு நீங்க சொல்ல முடியுது அப்டின்னா, அது ரியலி அமேசிங். ஏன்னா இன்னும் பல எம்சிஸ் பல வருஷமா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. பட் இன்னுமே அவங்களால அவங்க நீஷ வந்து கண்டுபிடிக்கல. இல்ல ஐ வாண்ட் டூ பி ஜாக் ஆஃப் ஆல் இவென்ட்ஸ் அப்படின்றதும் இருக்காங்க. ஸோ தட் இஸ் வை ஐ ஃபெல்ட் தட் இஸ் ரியலி யூ ஆர் வெரி கிளியர். திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஆல் த கார்ப்பரேட்ஸ் ஹூ ஆர் ஆல் லுக்கிங் அவுட் ஃபார் டீம் பில்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஹியர் யூ ஹேவ் டாக்டர் ஜமீலா ஃபார் யூ ஆல். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ட ஏதாவது எம்சிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எந்த நீஷ்ல எக்ஸ்பர்ட் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. பல பேருக்கு தெரிய வரும். ஸோ தே கேன் கனெக்ட் வித் யூ ஃபார் த ஃபியூச்சர் இவென்ட்ஸ். ஸோ ஜமீலா, நெறைய விஷயங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் சைடு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்க பெர்சனல் சைடுக்குள்ள போலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். வித் யுவர் பெர்மிஷன். யா மே ஐ? ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். தேங்க் யூ சோ மச். ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் நீங்க எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க தட் யூ ஆர் அ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு? என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? ஹவ் டிட் யூ ரியலைஸ் இட்? ஓகே. இந்த கொஸ்டின வந்து நம்ம கொஞ்சம் ட்விச் பண்ணலாம். ஐ திங்க் நெறைய இன்டர்வியூல நான் பார்க்கும்போதே இதான் கேட்பாங்க. நீங்க எப்போ உங்கள டிரான்ஸ்ஜெண்டரா ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு. நான் மட்டும் இல்ல, என்னோட ஃபிரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை திருநங்கைகளுமே ஃபர்ஸ்ட் தன்னை பெண்ணா தான் உணருவாங்க. அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற டெர்ம் வந்து இந்த சொசைட்டி குடுக்குறது தான். ஐ சி மை செல்ஃப் அஸ் அ வுமன். நான் அடிக்கடி நெறைய ஃபாரம்ல இத சொல்லுவேன். ஐ அம் அ வுமன் பட் ஐ ஹேவ் லிவ்ட் டிரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ம். நான் என்ன ஐடென்டிஃபை பண்ற விதம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது வந்து இந்த சொசைட்டி குடுத்த பேருங்கிறத நம்ம லேட்டா தான் ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 7, 8 வயசு இருக்கும்போது எனக்கு வந்து உலகம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி, ஆண், பெண்ணா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி, அவங்க என்ன ரோல் இந்த சொசைட்டில ப்ளே பண்றாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி, ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் தேர் இஸ் சம்திங் டிஃபரன்ஸ் இன் மீ. எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் வந்து ஐ சி மை செல்ஃப் அஸ் அ கேர்ள். பட் பிசிக்கலா நான் ஒரு பொண்ணா இல்ல. இந்த சொசைட்டி வந்து ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட இல்ல. ஒரு பையனுக்கு இருக்கக்கூடியது தான் இருக்கு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ற தருணம் அப்படிங்கிறது அந்த 7, 8 வயசுல தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த வயசுல என்கிட்ட வந்து யாராச்சும் உனக்கு வந்து கேட்போம்ல குழந்தைங்கள்ட்ட, "நீ பெருசா என்ன ஆகணும்?" அப்படின்னு கேட்டா, என்ன சுத்தி இருக்கிற என்னோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும், லாயர்ஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. பட் பேக் இன் மை மைண்ட் ஐ வாண்ட் டூ பிகம் வுமன். ஐ வாண்ட் டூ அலைன் மை பாடி அண்ட் மைண்ட். என்னோட கோல்ங்கிறது அதுதாங்க என் லைஃப்ல வந்து நான் வந்து என்னுடைய உடம்பையும், மைண்டையும் வந்து நான் அலைன் பண்ணணும். ஐ வாண்ட் டூ பி எ வுமன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட்டு கோலாவே கோலாவே இருந்தது. இருந்துச்சு. இட் ஸ்டார்ட்டட் ஹிட்டிங் மீ மோர் ஹார்டர் பை த டைம் ஐ ஹிட் மை டீனேஜ். ஸோ அப்பதான் அந்த ஹார்மோனல் சேஞ்ச் வரும், பிஹேவியரல் சேஞ்ச் வரும். நெறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ணதுக்கான காரணம் அதுதான் வரும். அப்பதான் நெறைய பேர் நம்மள மாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிஹேவியரல் சேஞ்ச் நடக்கும்போது, நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ட்ராப் டவுன் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அ நெறைய டிரெகேட்டரி டெர்ம்ஸ் நம்ம கேட்டுருப்போம். அப்போ ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்ன பார்த்து அவனோட ஃபிரெண்ட்ஸ் கிட்ட வந்து தட்ஸ் அ ஃப்ரீக்கிங் கே அப்படின்னு சொன்னான். நான் நெறைய டெர்ம்ஸ் கேட்டிருந்தாலும், அந்த கேன்ற வார்த்தை எனக்கு புதுசா இருந்துச்சு. இது என்னடா இது கேன்னு சொல்றான். இந்த வார்த்தைய நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு 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 ஆர்வம். என்னடா இது கண்டே பிடிச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல் கம்ப்யூட்டர் லைப்ரரில போய் நான் தேடுறேன். ம். இந்த மாரி இப்படின்னா கேனா என்ன என்ன அப்படின்னு அப்படின்ட்டு. அப்படின்னு ம். சொல்லிட்டு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் மை லைஃப். ஓகே இங்க எல்ஜிபிடின்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். அதுல வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ன்னு ஒரு டெர்ம் இருக்கு. மோர் பிரிசைஸ்லி டிரான்ஸ் வுமன்னு ஒரு டெர்ம் இருக்கு.
அப்ப நான் அந்த கேட்டகரில வருவேன் அப்படின்றத நான் இத ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 14, 15 வயசு இருக்கும். அண்ட் இட் ம். வாஸ் ரியலி a very, very bitter pill to swallow at that age to know that I'm not going to have a easy life and I'll have to fight the world till my last breath அப்படிங்கிறத நான் அப்ப தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. I'm also observing how the society is treating the trans women அப்படிங்கிறத ம்ஹ்ம். and what they have been doing அப்படிங்கிறது. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியரா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த மாரி எனக்கு வேணாம்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு அந்த மாரி போய் இருக்கவும் வேணாம். என்ன வந்து இன்னொருத்தவங்க இப்படி என்ன ட்ரீட் பண்றதும் எனக்கு வேணவே வேணாங்கிறத ம்ஹ்ம். மட்டும் நான் ரொம்ப சாலிடா கண்டுபிடிச்சுட்டேன். அட் தட் ஏஜ் ஐ டிசைடட் நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த டிட்டர்மினேஷன் ஃபேக்டர் கமிங் இன்டூ மீ. யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. ஐ அம் கோயிங் டூ பி அன் எஜுகேட்டட் பெர்சன் இன் திஸ் சொசைட்டி. அப்ப நான் என்ன ம். படிக்க போறேன்? எங்க படிக்க போறேன்? எந்த ஐடியாவுமே எனக்கு இல்ல. ஐ வாண்டட் டூ பி அன் எஜுகேட்டட் பெர்சன் இன் த சொசைட்டி. அப்பதான் நான் சொல்றத 4 பேர் கேட்பாங்க. அட்லீஸ்ட் ம். அந்த ஒரு உலக அறிவ நம்ம வளர்த்துக்கணும். அப்படிங்கிறது எனக்கு அந்த டிட்டர்மினேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஃபோகஸ்ட் ஆன் மை ஸ்டடீஸ் நோ மேட்டர் ஹூ சேட் வாட். அப்படிதான் போச்சு. அப்புறம் ஸ்கூல் முடிச்சேன். ஸ்கூல் எல்லாம் ஊர்ல தான் படிச்சேன். காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தேன். எக்ஸ்போஷர் ஒரு பெரிய சிட்டிக்குள்ள வந்துச்சு. அப்படியே காலேஜும் முடிஞ்சது. ஸோ ஜமீலா, சாரி டு இன்டரப்ட். பட் நீங்க எஜுகேஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டிரான்ஸ் விமென் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய போராட்டம். யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப். இத மீறியே நீங்க எஜுகேஷன்லயும் ஃபோக்கஸ் பண்றதுன்றது இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஸ்டஃப். அண்ட் வாட் மேட் யூ சூஸ் அந்த எஜுகேஷன் பண்ணா இட் கேன் ஆல் மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் யுவர் லைஃப்ன்னு எப்படி நீங்க டிசைட் பண்ணீங்க? தட்ஸ் அ வேல்யூபிள் கொஸ்டின். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஐ மேட் ஷூர் ஹவ் பீப்பிள் ஹேஸ் டூ ட்ரீட் மீ அப்படிங்கிறது. அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ பீன் அப்சர்விங் ஹவ் பீப்பிள் ஹேஸ் பீன் ட்ரீட்டிங் பீப்பிள் ஃப்ரம் த கம்யூனிட்டி இருக்கவங்கள எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நான் அந்த வயசுல டிசைட் பண்ணி எஜுகேஷன பர்ஸ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, நான் சொன்னது ஒரு 14, 15 வயசு. அப்ப நம்ம ஒரு கிராஜுவேட் ஆகணும்னா நமக்கு எப்படியும் 22, 23, 24 வயசு ஆயிடும். இந்த மீன் டைம் இந்த ஃபீலிங் நமக்குள்ள போகுதா? இது நமக்கு குறையுதா? இல்ல கூடுதா? அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் நம்ம பண்ணலாம். இது வந்து ம். உண்மையாலுமே நமக்கு இருக்கா? இல்ல நம்ம அப்படி ஒரு பிரம்ம மாரி நெனச்சுட்டு இருக்கோமா? அப்படிங்கிறத நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு செல்ஃப் அனலைஸ் டெஸ்ட்டாவும் நான் அத எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் எஜுகேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா, நான் எங்க ஃபேமிலி கிட்ட இத தெளிவா நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அந்த புரிதல் இருக்கணும். அப்ப இத ம். பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நான் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அத நல்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு நான் ரிசர்ச் வொர்க் பண்ணியிருக்கணும். அந்த ரிசர்ச் வொர்க்லாம் நான் பண்ணணும்னா நெறைய விஷயம் போய் படிக்கணும். அந்த விஷயம்லாம் படிக்கணும்னா முதல்ல புக் படிக்கணும். அந்த மாரி வந்து இதெல்லாம் கனெக்ட் ஆன ஃபேக்டரா லாஸ்ட்ல இருந்துச்சு. வாவ்! நல்லா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க. ஐ ரியலி லைக் தட். அப்ப அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு அந்த 14ல, மை குட்னஸ். ரியலி. அந்த ஒரு விஷயம் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் நான் முன்னாடி சொன்ன மாரி எஜுகேஷன்லாம் பண்ண வித் டைம் வீல் ஆல்சோ லேர்ன், வீல் ஆல்சோ சீ ஹவ் பீப்பிள் ட்ரீட் அதர் பீப்பிள், பேஸ்ட் ஆன் ஹவ் தே பிஹேவியர். இப்ப நம்ம எல்லாமே ம். கம்யூனிட்டி வந்து தப்பு சொல்லிட முடியாது. ரொம்ப காமனா சொல்லணும் அப்டின்னாக்கா, மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்டின்னு ரொம்ப காமனான ஒரு இது வரும். கரெக்ட். நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, மிஸ்கன்செப்ஷன். ஜெனரலாவே வந்து இந்த கொலைகாரன்லாம் மிஸ்பிஹேவ் பண்ண தான் செய்றான். பட் இவங்கலாம் ஸ்கூல் ட்ராப் அவுட். 14, ம். 15 வயசுல ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் நெறைய பேர் வீட்ட விட்டு தொரத்தி விட்டுட்டீங்க. அவங்க ரோட்ல தான் இருப்பாங்க. அப்ப அவங்க பிஹேவியர் எப்டி இருக்கும்? அப்டிதானே இருக்கும். நம்ம அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஷூலேருந்து பார்க்கும்போது, அது தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் சிட்யூவேஷன்ஸ். ம். அவங்கள ஸ்கூல்லேருந்து டிராப் பண்ணி விட்டோம். அப்ப பிஹேவியர் சொல்லி தர இடமும் போயிடுச்சு. ம். அவங்கள வீட்ல நம்ம பிஹேவியர் கத்துக்கிற இடம்ங்கிறது வீடு தான். வீட்லருந்து தொரத்தி விட்டாச்சு. அப்ப எங்கருந்து அவங்க கத்துக்குவாங்க? அப்ப எங்கேயும் அந்த லேர்னிங் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அது இல்லைங்கும்போது அவங்க வந்து அது டிஃபிகல்ட் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். கண்டிப்பா. ஸோ சொசைட்டியோட ரியாலிட்டி டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்ன? ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து என்னோட ஜர்னி ஆஃப் லைஃப்லேருந்து பார்க்கும்போது, கண்டிப்பா தேர் இஸ் அ சேஞ்ச். மாற்றம் என்ற ஒன்றே மாறாதது. ஸோ நம்ம மாற்றத்த நோக்கி தான் நடந்துட்டு இருக்கோம். உண்மைய சொல்லணும்னா, முன்னாடி வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் பேச மாட்டோம். ஒரு பெரிய மாற்றம் வந்து நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். இத விட பெரிய மாற்றம் என்னவா இருக்க முடியும்? நான் ஒரு கார்ப்பரேட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. முன்னாடி இந்த கம்யூனிட்டி அதாவது ஒரு டிரான்ஸ் கம்யூனிட்டிங்கிறதும், பொது சமூகம் சொசைட்டிங்கிறதும் ரொம்ப பிரிஞ்சு இருந்துச்சு. அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப என்னென்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்டின்னா, கை கோத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் வாங்க, பக்கத்துல வாங்க. இந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் வருவோமே. என்னதான் உன் லைஃப்ல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோமே. என்னதான் நீ பண்றேன்னு தெரிஞ்சுக்குவோமே. என்ன கொஞ்சமாவது ஏத்துக்கிற தன்மை வந்திருக்கு. எதுக்கு தன்மை வந்திருக்கு. அப்ப அத அது நம்ம கை கோத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். டெஸ்டினேஷன் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு இன்னும். காந்திஜி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து இந்தியாவுக்கு ஆக்சுவலா சுதந்திரம் அப்டிங்கிறது எப்ப கிடைக்குது அப்டின்னா, ஒரு இளம் பெண் எப்ப வந்து ஃபுல்லா நகையெல்லாம் அணிஞ்சுட்டு நைட் 12 மணிக்கு வெளியில போயிட்டு சுதந்திரமா திருப்பி வராளோ, அப்பதான் வந்துட்டு அ உண்மையான ஃப்ரீடம் கிடைச்சிருக்குன்னு. ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. நான் அந்த எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போக விரும்பல. வென் இட் கம்ஸ் டூ டிரான்ஸ் வுமன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி 2 விஷயத்த நான் சொல்லுவேன். உண்மையான சுதந்திரம், உண்மையான சேஞ்ச் எப்போ வந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் திங் எப்போ எல்லா டிரான்ஸ் வுமனுக்குமே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சனுக்குமே ஒரு டிக்னிஃபைடான ஜாப் கிடைக்குதோ, ஓகேவா? நம்ம இப்ப வந்து கார்ப்பரேட்ல இன்க்ளூஷன் வர்றது பரவால்ல. ஒரு 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 மல்லிகை கடையில, இல்ல ஒரு துணி கடையில வந்து ஒரு அ ஆட்கள் தேவை. ஆண், பெண் திருநங்கை அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, அதுதான் முதல் மாற்றம். எப்போ அந்த மாரி ஒரு டிக்னிஃபைடான ஒரு வாழ்க்கைய காலையில எழுந்திரிச்சு என்னால வொர்க் பண்ணிட்டு, ஈவினிங் வந்து எந்த கேலி கிண்டலுக்கும் ஆளாகாமல், எந்த இடமா இருந்தாலும் என்னால போயிட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் வருதோ, அப்பதான் அந்த மாற்றம் வரும். 2வது அ இந்தியாவுல கடைக்கோடியில ஒரு கிராமத்தில இருக்கிற ஒரு ஒரு சைல்டு ஒரு 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 பெர்சன் ஒரு 13, 14 வயசுல தான் இப்படி உணர்றேன்னு சொல்லும்போது, அந்த ஃபேமிலி அத அக்செப்ட் பண்ணிட்டு, அத எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்களோ, அப்பதான் அந்த மாற்றம் வரும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் தட் ட்ரூலி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒண்ணு வந்து அவுட்சைட்.
அண்ட் ஒண்ணு வந்து இன்சைட் அப்படின்ற 2 வகையா பிரிச்சிருக்கீங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கீப் தீஸ் திங்ஸ் இன் ஆர் மைண்ட். இது வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பரா இருக்கணும்னு மட்டும் இல்ல. ஈவன் இஃப் தேர் அ ஃப்ரெண்ட் ஆர் நெய்பர் எனிபடி ஐ திங்க் வி ஷுட் அப்ளை திஸ் 2 இம்பார்ட்டன்ட் தாட் தட் யூ ஹேவ் ஷேர்ட் வித் அஸ். ஆமா. மோனிஷா நீங்க சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம எப்பவுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி இப்ப தான் கைகோத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஜமீலா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்குவோமே. ஜமீலா வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் இல்ல டிரான்ஸ் வுமன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சு பார்க்குறோம். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜமீலா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜமீலாக்களுமே, நம்மளுடைய வீட்ல பொறந்தவங்களா இருக்கலாம். நம்மளோட ரிலேட்டிவா இருக்கலாம். நம்மளுடைய நெய்பரா இருக்கலாம். நம்மளுடைய ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கலாம். நம்ம காலேஜ் சீனியரா இருக்கலாம். நம்ம கலீகா இருந்திருக்கலாம். நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சர்க்கிள்ல இருந்தவங்க தான். இவங்க வானத்துலருந்து குதிச்சு ஒண்ணும் வரல. இவங்க எல்லாமே நம்ம கூட இருந்தவங்க தான். சம் ஆர் த அதர் வே வி ஹேவ் செப்பரேட்டட் தெம். வி ஹேவ் மேட் தெம் வி ஹேவ் ப்ராட் அ டிஸ்டன்ஸ் டூ தெம். அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம குறைக்கணும்னு சொல்றோம். ஜெல் ஆகணும்னு சொல்றோம். ஸோ மக்களே, ஜமீலா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எனி டிரான்ஸ் விமென் இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் நீங்க எங்க பார்த்தாலுமே சரி, தே கேன் பி யுவர் ஸ்கூல் மேட், காலேஜ் மேட் இல்லாட்டி தே கேன் பி யுவர் நெய்பர் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பரா இருந்தது அப்படின்னா, நீங்க குடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இஸ் ஜஸ்ட் அக்செப்ட் தெம் ஃபார் ஹூ தே ஆர். அதுதான் வந்து ஜமீலா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஐ அம் ஷூர் தட் இஸ் சம்திங் நம்ம எல்லாராலயும் பண்ண முடியும். ஸோ வேற எந்த ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னாலும், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லேர்ன் டு அக்செப்ட் தெம் அண்ட் கிவ் யுவர் இயர்ஸ் டு தெம். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் திங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையிலே நீங்க பண்ணதுலயே, "இது நான் வந்து ஒரு பெரிய சாதனைப்பா" அப்படின்னு நெனைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் ஜமீலா? ஆக்சுவலி என்னன்னா, சாதனை அப்படிங்கும்போது நம்ம நெறைய விஷயம் இந்த டிரான்சிஷன் கோ த்ரூ பண்ணதே சாதனைன்னு தான் சொல்லுவோம். மோஸ்ட்லி அதுவே வந்து அக்காம்ப்ளிஷ்மென்ட் தான் நெறைய தடவ கன்சிடர் பண்றது. ஆனா, இப்ப ரீசென்ட் பீரியடா ஒரு விஷயம் நடந்துச்சு. அத நெனைக்கும்போது எனக்கு புல்லு மட்டும் இல்ல, செடி, கொடி, மரம் எல்லாமே சேர்த்து அரிக்கும். அந்த மாரி ஒரு இன்சிடென்ட். 2022ல என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன்ல நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன். அடுத்த ஜாப் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான், ம்ஹ்ம். ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஒரு வாக்கின் நடக்குது சென்னையில ஒரு ஆர்கனைசேஷன். என்னோட ஒரு ட்ரீம் ஆர்கனைசேஷன் அது. அங்க வந்து வொர்க் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஆசை கனவா இருக்கும். அந்த இன்டர்வியூ நடக்குது. நானுமே அந்த இன்டர்வியூக்கு போறேன். அந்த இன்டர்வியூக்கு போறேன். அந்த வாக்கின் அட்டெண்ட் பண்றேன். 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருந்துச்சு. பேனல் எல்லாம் சூப்பர் ஹேப்பி. நாட் பிக்காஸ் ஆஃப் மை ஐடென்டிட்டி. ஒன்லி பிக்காஸ் ஆஃப் பியூர்லி மை எஜுகேஷன் அண்ட் தி ஸ்கில்ஸ் வாட் ஐ ப்ராட் டூ தி டேபிள். ம்ஹ்ம். ரைட். பிரச்சனை என்ன அப்டின்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல தே டிட்ன்ட் ஹேட் பாலிசி டூ ஹையர் மீ. ஓகே. தோ ஐ வாஸ் ஏபிள் டூ கிராக் ஆல் தி ஃபேஸஸ் ஆஃப் இன்டர்வியூ. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஹெச்ஆர்ஸ் ஆர் பிரேக்கிங் தேர் ஹெட் பிக்காஸ் இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அவங்களுக்கு ம்ஹ்ம். வந்து இத எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியல. பிக்காஸ் தே ஆர் நாட் ஹேவிங் பாலிசி. நான் இவ்வளவுக்கும் சொல்றேன். என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீமேல் தாங்க இருக்கு. நீங்க ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி எப்படி ஹையர் பண்ணுவீங்களோ, நீங்க அப்படியே தாராளமா அதே ஹையர் பண்ணலாம் ம். அப்படிங்கும்போது சொல்லும்போது, பட் ஸ்டில் அவங்களுக்கான பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணல. நத்திங் டூ பிளேம். ம்ஹ்ம். அப்போ ஒரு 3 மாசம், 4 மாசம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐ லாஸ்ட் ஹோப். அவங்க வந்து தே வர் ஸ்டில் கீப்பிங் மீ ஆன் ஹோல்ட். பட் அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணதுக்கான எந்த ஒரு அசைவுமே என்னால பார்க்க முடியல. சோ அது அப்படியே ஹோல்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல அந்த பாலிசி பில்ட் ஆயிருச்சா இல்லையான்னு தெரியல. பாஸ். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2024ல அதே ஆர்கனைசேஷன்ல, அதே லொகேஷன்ல, அதே வென்யூல ஐ வாஸ் இன்வைட்டட் அஸ் எ கெஸ்ட் ஸ்பீக்கர். வாவ்! ஒரு பிரைட் மந்த்ல ஒரு ஸ்பீக்கரா பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அந்த மெயில் பார்த்தோனே எனக்கு ஒரு நிமிஷம் வெயிட் வாட்? அந்த ஆஃபர் லெட்டர் பார்த்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரியல. அதே ஆர்கனைசேஷன், அதே வென்யூ, அதே லொகேஷன், அதே பில்டிங்ல ஐ வாஸ் இன்வைட்டட் அஸ் எ கெஸ்ட் ஸ்பீக்கர்ன்னு சொன்னோனே எனக்கு ஒரு நிமிஷம் "சம்மி ஜெயிச்சிட்டடி" அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. தட் இஸ் ஒன் அக்காம்ப்ளிஷ்மென்ட் நான் அடிக்கடி ரிஃப்ளெக்ட் பண்ணி 2024 நான் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து லிட்டரலி எ கூஸ்பம்ப் மூவ்மெண்ட் அப்டின்னா, எனக்கு அந்த அக்காம்ப்ளிஷ்மென்ட் கண்டிப்பா நான் சொல்லுவேன். வாவ்! செம்ம கெத்துங்க. வேற லெவல் அது. ஸோ நெறைய பேர் நெனைக்கலாம், இந்த மாதிரி வாழ்க்கையில வந்து சாதிக்கவே முடியாது அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஹேவ் அ லிவிங் எக்ஸாம்பிள் ரைட் ஹியர். ஸோ கண்டிப்பா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் இஸ் த பிக்கெஸ்ட் டேக் அவே ஐ ஃபீல். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது சாதனைகள் வந்து படைச்சிருக்கீங்க அப்படின்னா, டிராப் இட் இன் த கமெண்ட். இட் கேன் இன்ஸ்பயர் லாட் ஆஃப் பீப்பிள் அவுட் ஹியர் கைஸ். ஸோ பேக் டு ஜமீலா. ஸோ நீங்க வந்து ஒரு எம்சியா என்ன மாதிரி பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் அமேசிங் நீங்க சொன்ன என் மைக் பேசும்பா அப்படின்னு சொல்றதுக்கான சீக்ரெட்ஸ் என்னலாம் அப்படின்றது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். 3 விஷயம் சொல்லணும்னா அதுதான் ஆஹா. நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி ஒரு ஃபார்மல் ஈவென்ட்டா இருக்கு. நமக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு அப்டின்னாக்கா, நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் வீட்ல. என் ஃப்ரெண்ட் சொல்லுவா, "கொஞ்ச நேரத்துல இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் பேசும் பாரு நீ பேசுறது" அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் வந்து ஐ பிராக்டிஸ். ஐ மேக் ஷூர் ஒவ்வொரு டைம் டோன் மாத்துறோமா, அந்த நம்ம ம். பேசுற அந்த கன்டென்ட் வந்து எப்படி டெலிவரி ஆகுது, நம்மளோட பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஐ பிராக்டிஸ் அ லாட் வென் இட் கம்ஸ் டூ ஃபார்மல் ஈவென்ட். நான் வந்து ம். ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்டின்னா, நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ண போறோம்? ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து அது நம்ம ஸ்கிரிப்ட் முன்னாடி இனிஷியலா ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தாங்கன்னு சொன்னேன். நவ் ஐ ஸ்டார்ட்டட் ரைட். ஸ்கிரிப்டிங் கிரியேட்டிங் மைசெல்ஃப் யுவர் அஸ் ஓன் வெல். ஸ்கிரிப்ட். யாஹ்! சோ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுலேருந்து, அத எப்படி நம்ம டெலிவரி பண்ண போறோம் அப்படிங்கிறது, அந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். அதுவே இன்ஃபார்மலான ஒரு ஈவென்ட் இருக்கு. இல்ல அங்க ஆன் ஸ்பாட் தான் நம்ம போணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதர் தென் தட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்ன ஈவென்ட்? 2வது நம்ம ஆடியன்ஸ் யாரு? டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? என்னென்ன ஏஜ் குரூப்ல இருக்க போறாங்க? குழந்தைங்க ம். இருக்க போறாங்களா? அடல்ட் இருக்க போறாங்களா? இல்ல எல்டர்லி பீப்பிள் நமக்கு இருக்க போறாங்களா? அப்படிங்கிறது. இல்ல கப்பிள்ஸா இருக்க போறாங்களா? எந்த மாரி ஈவென்ட்ஸ்ல
ஆடியன்ஸ் யாருங்கிறது, நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்ங்கிறது ம். முக்கியமான ஃபேக்டர். அதுக்கப்புறம் நம்ம அங்க என்ன பண்ண போறோம்? வாட் வேல்யூ வி ஆர் கோயிங் டூ ஆட். ஃபர்ஸ்ட் அஜெண்டா நம்ம ம். வாங்கிருவோம் அவங்ககிட்டருந்து. நம்ம அந்த அஜெண்டால நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ண போறோம்? நம்ம என்ன கேம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோமா? என்ன கேம்ஸ் எந்தெந்த பாப்புலேஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்? ம். ஒருவேள அந்த கேம்ஸ்க்கான ப்ராப்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கரெக்ட்டா இருக்கா? நம்ம அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோமா? எந்த மாரி கேம்ஸ் நம்ம யோசிக்கலாம்? அந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம்ல. இல்ல நம்மளால ப்ராப்ஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்டின்னா, ஒரு எனர்ஜைசரா வந்து வெர்பலா ஏதாவது பண்ண முடியுமா? அவங்களுக்கு கை தட்ட வைக்கலாமா? பாட்டு பாட வைக்கலாமா? ஆன் ஸ்டேஜ் யாராச்சும் கூப்பிடலாமா? அப்டின்னு ம். நம்ம யோசிக்கிறதா இருக்கலாம். முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு எம்சிக்கு நான் ஐ திங்க் வெரி இம்பார்டன்ட் திங் இஸ் பங்க்சுவாலிட்டி. ஐ திங்க் அது ஒரு கீ ஃபேக்டர். அது பங்க்சுவாலிட்டின்னா நீங்க ஆன் டைம் போக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பங்க்சுவாலிட்டி டைமே ஆரம்பிக்கும். அப்போ 12 மணிக்கு ஈவென்ட் அப்டின்னா 11 மணிக்கு நம்ம அங்க போயிரணும் அப்டிங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். அட்லீஸ்ட் 11:30க்காவது போயிரணும். ஏன் அப்டின்னா, அ அங்க போய் நம்ம மைக் டெஸ்ட் பண்றது, அங்க வந்து டெக்னிக்கல் கிளிட்ச் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கறது, டெக்னிக்கல் டீமோட நம்ம ஜெல் ஆகுறது, அந்த மாரி விஷயங்கள் நம்ம பண்றது, இல்ல எல்லா சைட்லயும் நம்ம வாய்ஸ் எப்டி இருக்கான்னு கேட்கறது, இது மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்டி இல்லன்னா அங்க ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ம். நம்ம ஜெல் ஆக ட்ரை பண்றது. இது வந்து கான்ஃபிடன்ஸ் எனக்கு பில்ட் பண்ணதோ இல்ல அவங்களுக்கு பில்ட் பண்ணும். எஸ்பெஷலி சம்மோன் ம். வென் ஐ அம் தேர் அவங்களுக்கு ஒரு பயம் குறுகுறுன்னு பார்ப்பாங்கன்னு சொல்லுவேன். நான் போய் பேசிட்டேன் அப்டின்னா, அது போயிரும் அவங்களுக்கு. புரியுது. அது பேசுற வரைக்கும் தான் அந்த ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு ரைட். மாரி அன்னீசினஸ் இருந்துட்டே இருக்கும். அது பேசிட்ட உடனே இப்டி காணாம போயிரும் அது. அதனால அந்த மொமெண்ட்ல நம்ம அத பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன். அண்ட் மோர் எவர் இப்ப ரீசென்ட்டா ஒரு 50த் பர்த்டே வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து அந்த பர்த்டே வென்யூக்கு போனப்ப அவங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. காலேஜ் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம். அப்ப வென் ஐ கெட் டூ ஜெல் வித் தெம் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து உங்க காலேஜ் டேஸ் பத்தி பேசுறீங்களா அப்டின்னா, தே ஆர் சூப்பர் ஹேப்பி. அப்ப அதுலேருந்து ஒரு பெர்சன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த ம். ஸ்ட்ரேஞ்சர் நான் போய் நிக்கிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. அந்த ஐ அம் கனெக்டட் டூ திஸ் பெர்சன் எனிஹவ் ம்ஹ்ம். அப்டின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த பெர்சன என்ன கூப்பிட போறாங்க. ஆல்ரெடி இந்த எம்சி எனக்கு தெரியும் அப்டின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல. ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்மால் திங்ஸ் அஸ் அன் பட்டிங் எம்சியா நான் இதெல்லாம் கத்துட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். வெரி நைஸ். ஸோ 80% இஸ் கோனா பி மோர் ஆஃப் பிரிப்பரேஷன் ஃபார் பில்டிங் தட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் 20% அப்படின்னு தான் ஜமீலா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி எம்சிஸ் இருக்காங்க மேடையில அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, த ஒன்லி ஆன்சர் இஸ் பிரிப்பரேஷன், பிரிப்பரேஷன் அண்ட் பிராக்டிஸ் அப்படின்றத தான் சொல்லியிருக்கீங்க. கிரேட். அண்ட் ஜமீலா டெல் மீ லைக் யூ நோ இந்த சைட் ஹசில் நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க மனசு நிறைவா இருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட பாட்காஸ்ட்க்கு இன்வைட் பண்ண போதே நீங்க சொன்னீங்க. மை ஜாப் ஃபியூவல்ஸ் மை ஸ்டமக் பட் எம்சி ஃபியூவல்ஸ் மை ஹார்ட் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த கோட் நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க சொன்னது. ஸோ இது எம்சி அப்படின்ற ஒரு நீங்க சைடு ஹசில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அது எப்படி உங்களோட கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணியிருக்கு? அண்ட் ஆல்சோ ஹவ் டு யூ ஃபீல் லைக் இந்த நெறைய பேர் வந்து இங்க இருக்கிறவங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷன வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். அதுக்கான ஸ்டெப்பே எடுத்திருக்க மாட்டாங்க வாழ்க்கையில. பிகாஸ் தே எதர் கீப் கம்ப்ளைனிங் சம்திங் ஆர் தி அதர் டைம் இல்ல, இல்லாட்டி சோர்ஸ் இல்ல, இல்ல சப்போர்ட் இல்ல இந்த மாரி நெறைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? வெரி வேல்யூபிள் கொஸ்டின். அனதர் ஒன் வேல்யூபிள் கொஸ்டின். ஆக்சுவலா என்ன அப்டின்னா, இந்த எம்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சேன். இப்ப என்னோட ம். பேஜ்ல நான் என்ன எழுதி வச்சிருப்பேன்னாக்கா, நீங்க சொன்னது தான். ம். பிரெட் வின்னிங் த்ரூ அ கார்ப்பரேட் ஜாப் அண்ட் சோல் ஃப்ளூயிங் த்ரூ எம்சி. ஃபாலோயிங் மை பேஷன் அப்டிங்கிறது தான் நான் எழுதியிருப்பேன். நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த இக்கிகாய் கண்டுபிடிச்சதே எனக்கு ஒரு பெரிய ம். அச்சீவ்மென்ட்டா நான் பார்க்குறேன். ஏன்னா, நான் அதுக்கு பின்னாடி நெறைய எஃபோர்ட் போட்டுருக்கேன். நான் தான் அதுக்கு பின்னாடி ம். எவ்வளோ அலைஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த இக்கிகாய் நான் கண்டுபிடிச்சிட்ட உடனே, வாவ்! நம்ம கண்டுபிடிச்சோம். இதுவே ஃபர்ஸ்ட் விக்டரி தான். அதுக்கப்புறம் வரதெல்லாம் கண்டிப்பா. போனஸ் அப்டின்ற மாரி தான் எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ வென் ஐ ஃபவுண்ட் தட் ஐ அம் சூப்பர் ஹேப்பி. ஆ முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ஒரு 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 காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ படிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டு ஒரு வொர்க் பண்றது வேற. என்னோட திறன் இதுன்னு நான் கண்டுபிடிச்சு அதுல வொர்க் பண்றது வேற அப்டிங்கிறத நான் ம். கண்டுபிடிச்சுட்டேங்கிறது, தட் இஸ் ஆக்சுவலி தட்ஸ் வை ஐ அம் சேயிங் பிக்கஸ்ட் இட்ஸ் அச்சீவ்மென்ட். யாஹ் தட்ஸ் சோல் சாட்டிஸ்ஃபையிங்ன்னு சொல்றது வந்து அதுதான் காரணம்னு நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஐ அம் ஏபிள் டூ கனெக்ட் வித் பீப்பிள். லாட் ஆஃப் பீப்பிள், டிஃபரண்ட் பீப்பிள். என்னோட கோல் ஆஃப் லைஃப்பயும் இது வந்து மேட்ச் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்னோட கோல் ஆஃப் லைஃப்ன்னு நான் எப்டி நெனைப்பேன் அப்டின்னா, இப்ப நான் மோனிஷாவ பார்க்க வரேன் அப்டின்னா, மோனிஷா ஃபர்ஸ்ட் வந்து நான் நிக்கும்போது மோனிஷா கண்ணுக்கு ஜமீலா தெரிய மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கலாம். மேபி ஃப்ரம் த கம்யூனிட்டி ஒரு இருட்டுலயோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ, ஒரு ரோட்லயோ நடந்திருக்கும். அதுதான் அவங்க கண்ணுக்கு வரும். ஜமீலா அவங்க தெரிய மாட்டாங்க. அப்ப நான் யூசுவலா என்ன நெனைப்பேன் அப்டின்னா, நான் வந்து இப்ப மோனிஷா கிட்ட 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ பேசுறேன் அப்டின்னா, வாட் இஸ் தட் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஐ கேன் மேக்? அப்டிங்கிறத நான் எப்பவுமே யோசிப்பேன். ஐ மேக் ஷூர் தட் ஐ டூ இட் டூ எவ்ரி சிங்கிள் பெர்சன் ஐ கம் அக்ராஸ் இன் மை லைஃப் அப்டிங்கும்போது. இன் அ லார்ஜர் ஃபாரம் இன் அ கிவன் டைம் நான் வந்து இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு. அதனால தான் நான் அது அது வந்து ஐ ஃபைண்ட் இட் அஸ் அ பர்ப்பஸ் ஆஃப் மை லைஃப்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்ம போய் நின்னதுக்கு அப்புறம் ஒரு 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 நிக்கும்போது ஒரு பார்வை ம். இருக்கும். நம்ம மைக் புடிச்சு பேசினதுக்கு அப்புறம் ஒரு பார்வை மாறும். அந்த ம். ஷிஃப்ட்ட வந்து அட் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட டப்பு டப்பு டப்புன்னு என்னால பண்ண முடியுது. அதுதான் வந்து அ ஐ ஃபீல் இட்ஸ் 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 பூஸ்டிங் மை செல்ஃப் எஸ்டீம் ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா, ம். ம். அது என்னோட செல்ஃப் எஸ்டீமே பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. கமிங் பேக் டூ த செகண்ட் கொஸ்டின் தட் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் சைட் ஹசில் அண்ட் பில்டிங் அப்ங்கிறதுக்கு இதுக்கு ஆன்ஸர் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆஹா, ஓஹோன்னு பெர்சனான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் டேக்கிங் எ பேபி ஸ்டெப். இது நான் ஒரு புக்ல படிச்ச ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நமக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில பண்ணணும் அப்டின்னா, முதல்ல யாரெல்லாம் அத பண்றாங்களோ, அவங்க கூட போய் நின்னுக்கோங்க. ம். ஏன்னா, அப்பதான் அவங்க அத பத்தி பேசுவாங்க. நம்ம மைண்ட்ல அது வந்துட்டு இருக்கும். இல்லன்னா அந்த ஸ்பார்க் இருக்கும். இல்லன்னா அது அணஞ்சு போயிரும். அப்படியே ஒரு ம். பக்கத்துல அது போயிரும்.
அப்ப யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அத பத்தி பேசுறாங்களோ, அத வாழ்க்கையில அமல்படுத்திட்டு இருக்காங்களோ, அவங்க கூட போய் நின்றுங்க. ம். அவங்க கூட போய் நீங்க வொர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம வந்து டேக்கிங் எ பேபி ஸ்டெப் டுவர்ட்ஸ் என்னதான் லைஃப் டிஃபிகல்ட்டா இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் ஹார்ட்லி ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு 1 ஹவர் பெர் டே இல்ல 1/2 அன் ஹவர் பெர் டே நம்ம அதுக்காக வொர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸ்கில் யார் கரெக்ட். வேணா டெவலப் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்சி வந்து எல்லாராலயும் டெவலப் பண்ணவே முடியாது. தமிழரசனும் சொல்லுவாரு. இது வந்து தமிழா கார்த்திக்கும் சொல்லுவாரு. ஸ்கில்ல வந்து நீங்க யார் வேணா பில்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து கன்சிஸ்டன்சி வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கிற ஒரு பெர்சனால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இஃப் யூ ரியலி பேஷனேட், இஃப் யூ ரியலி ஹேவ் செல்ஃப் டிசிப்ளின், யூ கேன் டூ இட். நோ மேட்டர் அது எந்த கிவன் ஃபீல்டா இருக்கலாம். நேம் இட், யூ கேன் டூ இட். ஸோ ஜமீலா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இந்த எம்சி கேரியர் மூலமா அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் சூப்பராவே பூஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஷி ஹஸ் மென்ஷன் தட் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நான் ஸ்டேஜ்ல ஏறுனனால மட்டும் தான் என்னால வந்து ஒரே நேரத்துல வந்து பல பேர இம்பாக்ட் பண்ண முடிஞ்சது. எஸ்பெஷலி வித் தேர் மைண்ட் ஷிஃப்ட் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பொசிஷன் தட் யூ ஹேவ் கிரியேட்டட் ஃபார் யோர்செல்ஃப் அண்ட் யூ லவ் டூயிங் இட். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். ஸோ ஐ அம் சோ ஹேப்பி தட் நீங்க வந்து எங்களோட பாட்காஸ்ட்ல வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So thanks for being here with us. And with that note, we come to the end of our podcast today. So எப்படி ஃபீல் பண்ணீங்க இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல இருந்ததுல அண்ட் என்னோட கொஸ்டின்ஸ்ல அண்ட் அதை விட முக்கியமா நம்ம மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் டுடே. ஏன்னா மொத தமிழரசன் எனக்கு ரீச் அவுட் பண்ணி இந்த மாரி வந்துட்டு மோனிஷா வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்குறாங்க பண்றீங்களா? அப்படின்னா தாராளமா பண்ணலாமே. எனக்கு அது டவுட்டே கிடையாது. ஐ வில் டூ இட் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பேர குடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வி கனெக்டட் தி ஏர்லி மார்னிங் கால் தட் வி டிட் ஃபர்ஸ்ட் டைம். அப்பவே வந்து ஐ வாஸ் சோ அமேஸ்ட். இந்த பெர்சனுக்கு எப்படிப்பா காலையில இவ்ளோ எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா அண்ட் தென் வி சாட் அண்ட் பிரிப்பேர்ட் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அம் சோ அமேஸ்ட் வித் த மீனிங்ஃபுல் கொஸ்டின் தட் யூ ஹேவ் காட். யூசுவலா ஒரு டிப்பிக்கலா ஒரு ஒரு பெர்சன் ஃப்ரம் த கம்யூனிட்டி வராங்க. அவங்க கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி, அவங்க ஸ்கில்ல இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்? அவங்கள பிராண்ட் பண்ணணும்னா அவங்க எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத அந்த அந்த தாட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்காகவே குடோஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அன்னைக்கு நீங்க சொல்லும்போதும் இதுக்கு கான்டெக்ஸ்ட் செட் பண்ணீங்க என்கிட்ட. இந்த மாரி வந்து நீங்க எதுக்காக இத பண்றீங்க? எப்படி பண்ணீங்க? எதுக்கு எங்க ஆரம்பிச்சீங்க? அப்படிங்கும்போது, அப்பவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டில நான் வந்து ரியலி வேல்யூபிள் வொர்த்தான பெர்சனா ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுச்சு. பட் ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர் மை தாட்ஸ். நான் போய் என்னோட தாட்ஸ நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறது தான். இது எங்க போய் ரீச் ஆகும்? எப்படி ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. ஐ விஷ் இட் ரீச்சஸ் டூ த ரைட் பீப்பிள் அட் த ரைட் டைம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் ஐ செட் எஸ் அண்ட் ஐ ஹவ் கம் ஹியர் டுடே. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். உங்களுக்கு மட்டும் இல்ல, த என்டையர் க்ரூக்கும், டெக்னிக்கல் க்ரூக்கும் தேங்க் யூ சோ மச் கைஸ். கமிங் பேக் டு த த மெசேஜ் தட் ஐ வான்ட் சே த்ரூ திஸ் பாட்காஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பெர்சன் நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு மனுசங்க. ஒரு ஹியூமன். ரைட்? தே கேரி ஆல் தி எமோஷன். சேட், ஆங்கர், ஹங்கர், பசி, தூக்கம் எல்லாமே ஜஸ்ட் லைக் யூ அண்ட் மீ. அவங்க வந்து வானத்துலருந்து குதிச்சு வரல. அதுக்கப்புறம் நம்ம அவங்க மேல லேயர் ஆட் பண்ணலாம். அவங்க வந்து என்ன ஜெண்டர், என்ன கலர், எந்த ஊரு, எந்த ரிலிஜியன் அது எல்லாமே அதுக்கு பின்னாடி தான் வரும். ஆனா மனிதம் அப்படிங்கிறது தான் முதல்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லேயர்லாம் உடைச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு பெர்சன் அப்படிங்கிறது தான். நான் எப்பவுமே சொல்றது தான். ஒரு டிரான்ஸ் பெர்சன் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்கள கடவுளா தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில எங்கள எட்டி உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க நீங்களா இருங்க. நாங்க நாங்களா இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வொர்க் பண்ணுவோம். ஒரு பெட்டர் இன்க்ளூசிவான ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணுவோம். தேங்க் யூ சோ மச். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தட் வாஸ் டோட்டலி அ மைண்ட் ப்ளோயிங் அண்ட் அ கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இது புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம அந்த லைக் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அது வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான பெர்சனாலிட்டீஸ நான் என்னோட பாட்காஸ்ட்ல நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஸோ வித் தட் நோட், திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் மோனிஷா சைனிங் ஆஃப். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டூ அனதர் எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ஜமி. இன்னைக்கு எபிசோட் எனக்கு பெர்சனலா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோட். ஏன் அப்படின்னு கேட்கிறீங்களா? என்னோட எம்சி மென்டார் இருக்கார் இல்லையா? அந்த மென்டாரோட மென்டார நம்ம சந்திக்க போறோம். ஷி இஸ் அ பாஸ் ஆஃப் பாஸ். எஸ், வி ஹேவ் எம்சி மோனிஷா. அவங்கள பத்தி சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஆனா கிறிஸ்பா ரத்ன சுருக்கமா 3 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, the first thing she has got 2 plus decades of experience in the industry as an MC-யா அவங்க இருக்காங்க. எஸ், யூ ஹெர்ட் மீ ரைட். 20 வருஷத்துக்கு மேல ஷி ஹஸ் பீன் இன் எம்சி. செகண்ட் திங் ஷி இஸ் அ எம்சி கோச். என்ன மாரி ஒரு பட்டிங் எம்சியா க்ரோ ஆயிட்டு இருக்க ஆஸ்பைரிங் எம்சிஸ் எல்லாரையுமே அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தட் ஹஸ் பீன் ஃபார் லாங் டைம். தட்ஸ் வை ஐ டோல்ட் ஷி இஸ் பாஸ் ஆஃப் பாஸ். என்னோட பாஸ ட்ரெயின் பண்ணவங்க. The last thing but never the least, she's a Zumba instructor. Yes, we have MC Monisha. Tadang! Wow, I like that music. Chadang! What an energy. Thank you so much. That was very beautiful from you, Jamila, and it was so nice to see you in action mode. தேங்க் யூ சோ மச். பட் இவ்வளோ நேரம் நீங்க எனக்கு கொஸ்டின் கேட்டீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு Mm-hmm. ஆசைப்படுறேன். Okay. ஆஸ் அ பட்டிங் எம்சி, ஆஸ் அன் someone who is aspiring to be an MC with 2 plus decades of experience in the field.
ஒரு ஜூனியர் மோனிஷாவுக்கு, இல்ல ஒரு ஜமீலாவுக்கு நீங்க வந்து ஒரு அட்வைஸ் சொல்லணும். ஒரே அட்வைஸ் சொல்லணும் அப்டின்னா என்னவா இருக்கும்? ஆ ஒரே அட்வைஸ் சொல்லணும் அப்டின்னா, அம் என்னோட லைஃப்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆ ஒரு விஷயம் நம்மளுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, அதுக்குள்ள அப்டியே இறங்கிடணும். ரொம்ப யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஜஸ்ட் கீப் டூயிங் இட் அவ்வளோதான். ஸோ எப்போ என்ன நடக்கணுமோ, எங்கிருந்தோ த ஏஞ்சல்ஸ் வில் கம் அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன் ஃபார் யூ அப்படின்றது தான் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. இதுவரைக்கும் நான் பண்ண எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்கெட்ச் போட்டது கிடையாது. ஓகே வில் டேக் இட் அப்படியே போக 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 கத்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருப்பேன். ஸோ ஐ ஃபீல் ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் திங்கிங் எடுத்தோனே எண்ட் எப்படி இருக்கும்ன்றது நம்ம நினைக்காம, உங்களுக்கு ரொம்ப பேஷனட்டா இருக்கீங்க அப்படின்னா, கண்ண மூடி அதில இறங்குங்க. அண்ட் யூ வில் ஃபைண்ட் ஆல் த வேஸ் வில் கம் ரீச்சிங் யூ அப்படின்றத தான் நான் சொல்ல விருப்பப்படுவேன். நீங்க இவ்ளோ நேரம் பேசினாலும் எனக்கு ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் மைண்டுக்குள்ள போச்சு. அது சீக்ரெட் புக்ல வந்தது. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்க எங்க போவீங்கன்னு தெரியாது, எப்படி போவீங்கன்னு தெரியாது. ஏஞ்சல்ஸ் வில் கம் அண்ட் டேக் யூ. ஐ ஹேவ் சீன் திஸ் மல்டிபிள் டைம்ஸ் இன் மை லைஃப். த ரைட் பீப்பிள் வில் கம் டூ யுவர் லைஃப் அண்ட் டேக் யூ டூ பிளேஸஸ் அப்படிங்கிறது, நீங்க சொன்னதுல எனக்கு முக்கியமான டேக் அவே அப்படிங்கிறது, என்னதான் வந்து டார்க்கா இருந்தாலும், நம்ம வந்து ரொம்ப தூரம் ஒரு சீக்ரெட் மூவில Yeah. சொல்லுவாங்க இல்லையா? நீங்க வந்து இங்கேருந்து இப்போ அ த செ சென்னையிலேருந்து திருச்சி போணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து திருச்சி வரைக்கும் லைட் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த கரெக்ட். 20 மீட்டருக்கு உங்களுக்கு லைட் தெரிஞ்சா போதும். அந்த 20 மீட்டர், 20 மீட்டர், 20 மீட்டர்ன்னு வச்சு நீங்க கரெக்ட். சென்னையிலேருந்து திருச்சி போய் சேர்ந்துடலாம். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிறது இஸ் பிக்கஸ்ட் டேக் அவே ஃபார் மீ. தேங்க் யூ சோ மச் அன் எக்ஸ்பர்ட். Thank you so much, Jamila. It's absolutely a pleasure having you today in the show. And all that I feel is இன்னைக்கு நான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொன்னேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஐ அம் வெரி ஹாப்பி டுடே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத ஜமீலாவே ரிவீல் பண்ணிட்டாங்க. Um, நான் வந்து கோச்சிங் வந்து ரொம்ப லாங் பேக் நான் ஸ்டார்ட் பண்ணபோது ஐ ஹேட் கிரியேட்டட் கப்புள் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் நிறைய பேர் நிறைய இடத்துல பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா எம்சி கோச்சிங் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தட் இஸ் தமிழரசன் அவர்கள். அண்ட் தமிழரசன் அவரோட ஒரு ப்ராடக்ட்டா நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இத பண்ணப்போது, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்ட உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற பெருமை வந்து எவ்வளோ தூரம் தமிழுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு எனக்குமே இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி ஃபீலிங் ஃபார் த மென்டர் அண்ட் த மென்டி. ஸோ ஐ அம் சோ ஹாப்பி டுடே. தட் இஸ் த சக்சஸ் அண்ட் வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ டுடே இன் திஸ் பாட்காஸ்ட். ஸோ ஐல் கேட்ச் யூ இன் அனதர் பாட்காஸ்ட். திஸ் இஸ் மோனிஷா சைனிங் ஆஃப்.